வினா இலக்கம் 44. அருகில் காட்டப்பட்டுள்ள சர்வதேச வாயில்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த தர்க்க சுற்றுக்கு சமவலுவான தர்க்க வாயில் எது? ஓகே, ஸோ இது எங்களுக்கு மிகவும் இலகுவான வினா. நாங்கள் போன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிட்டோம் இது மாதிரி. இது என்ன கேட்? நார் கேட், அண்ட் கேட் அப்படிகள். ஆர் கேட்டோட நாட் கேட் சேர்மண்டா என்ன கேட்? நார் கேட். அப்ப சொல்லுங்க, எங்களுக்கு இந்த இடத்துல பிள்ளைகள் நார் கேட்டால ஏயும் பியும் உள்ளடா போகுமா இருந்தா வார ரிசல்ட் என்ன? ஏ சக பி முழுவதின் பார். இந்த ஏ சக பி முழுவதின் பார் இங்கேயும் போகுது, இங்கேயும் போகுது. அதில் இந்த நார் கேட்டுக்கு ஏயோட ஏ சக பி முழுவதின் பார் போகுது பிள்ளைகள். அப்ப இவர் ஏயோட கூட்ட போறார் ஏ சக பி முழுவதின் பார். ஓகே, பட் இது நார் கேட்டுங்கிறதால கூட்டி பார் போடு பிள்ளைகள். அதே போல எங்களுக்கு பிங்கிறது இங்கால வருது. அப்ப இவர் பியோட கூட்ட போறார் யாரு? இதனால வார ஏ சக பி முழுவதின் பார். ஓகே, இது நார் கேட்டுங்கிறதால கூட்டி பார் போடுவார். இது எங்களுக்கு அடுத்த நார் கேட் பிள்ளைகள். அப்ப இதனால இங்க கூட்டி வந்த விளைவும் இங்க கூட்டி வந்த விளைவும் எங்களுக்கு உள்ளடாக போகுது. ஸோ இதால வர ஃபைனல் ரிசல்ட் என்ன? எங்களுக்கு ஏ பிளஸ் ஏ சக பி முழுவதின் பார் இல்லையா? அதுக்கு மேல முழுவதின் பார். ரைட், ஹியர் திஸ் ஒன். இந்த கோவையோட நாங்க கூட்டுறோம் யார பிள்ளைகள்? இந்த கோவைய. ஓகே, ஸோ இதோட நாங்க கூட்ட போறோம் பிள்ளைகள். பி சக ஏ சக பி முழுவதின் பார், அதுக்கு மேல முழுவதின் பார். பட் இது நார் கேட்டுங்கிறபடியா ரெண்டையும் கூட்டி போட்டு எங்களுக்கு பார் போடும். ஓகே, இப்படி ஒரு கோவை வந்த பிள்ளைகள் உண்மையா எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். காரணம் கூடுதலான பார் வார டைம் உங்களுக்கு இலகுவாக சுருக்கலாம் பிள்ளைகள். அப்ப நீங்க இதை எப்படி குரூப் பண்ணுங்க? குரூப் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வார கோவை என்ன பிள்ளைகள்? ஏ சக பி முழுவதின் பார். இதுக்கு மேல் எத்தனை பார்? 2 பார். ஓகே, இப்ப எங்களுக்கு இந்த பிளஸ் வந்து பிள்ளைகள் யாரா கன்வெர்ட் ஆகும்டா பிளஸ் பார் எங்களுக்கு இன்டூ. ரைட், இப்ப அங்கால போக்குல பி சக ஏ சக பி முழுவதின் பார், அதன் மேல் 2 பார். டபுள் காம்ப்ளிமெண்ட் லா சொல்லுது பிள்ளைகள், ஏ டபுள் பார் ஏக்கு சமன். இது அர்த்தம் என்னன்னு சொன்னா 2 பார் வார டைம் அந்த பார் எங்களுக்கு நீக்கப்படும். இந்த கோவையில ஏ சக பி முழுவதின் பார், அதன் மேல் 2 பார் இருந்தா டபுள் காம்ப்ளிமெண்ட் லா படி இந்த பாரும் கேன்சல் ஆகும். கேன்சல் ஆகினால் பிள்ளைகள் எங்களுக்கு வார கோவையானது ஏ சக பி முழுவதின் பாருங்கிற கோவை இன்டூ பி சக ஏ சக பி முழுவதின் பாருங்கிற கோவை. நாங்க இவற்றை டிமோகன்ஸ் விதியை பயன்படுத்தி மேலும் சுருக்கலாம். சுருக்கினால் ஏ சக ஏட பார் பிள்ளைகள் ஏ பார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. பிளஸ் இட பார் இன்டூ பீட பார் எங்களுக்கு பி பார், இங்கால இன்டூ அப்படியே இருக்கட்டும். அதே போல பி சக இவரையும் நாங்க மீண்டும் டிமோகன்ஸ் விதியை பயன்படுத்தி உடைத்தால் ஏட பார் எங்களுக்கு ஏ பார், சக பி என்ற பார் எங்களுக்கு பி பார். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த குரூப்ல எங்ககிட்ட ஏயும் இருக்கு, அடுத்த குரூப்ல ஏட பாரும் இருக்கு. தனியா வந்தது யாரு? ஏ. அந்த 2 கோவையும் பிரிச்சது யாரு பிள்ளைகள்? பிளஸ். அடுத்த மாறி எங்களுக்கு யாரு? பி பார். இது ஒரு கோவை இன்டூ இங்க எங்களுக்கு தனி இருக்கிறது யாரு? பி. பிகாஸ் பி பார் அங்கால இருக்கு, சோடியாக இருக்கு. இங்க எங்களுக்கு தனியா வந்தது பி சக அந்த பிக்கு எதிரான மாறி அங்கால யாரு? ஏ பார். ரைட், இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், எங்களுக்கு கிடைத்தது இந்த கோவை தான். இதை நாங்க மேலும் சுருக்க முடியாது. ஆனால் இந்த கோவையின் வடிவத்தை பார்த்தமாக இருந்தால் பொஸ்ஸைங்கிற வடிவத்துல காணப்படுகிறது. பொஸ் கோவை. நீங்க சொல்லுங்க, இது என்ன வாயிலுக்கு சமனான பொஸ் கோவை? எக்ஸ்னோர். எக்ஸாக்ட்லி. யார் சொன்ன ஆன்சர்? ஆன்சர் சொன்னது யாரு? ஃபர்ஸ்ட்னா. வெரி குட். ரைட், இது எக்ஸ்னோருக்கு சமனான பொஸ் கோவை. நான் எல்லாம் உங்களுக்கு தந்திருக்கேன் இல்லையா? எக்ஸோருக்கு சமனான சொப் கோவை சொல்லுங்க அப்போ. ஏ பார் பி சக ஏ பி பார்.
இது எக்ஸோருக்கு சமனான சொற்கோவை. எக்ஸோருக்கு சமனான பொஸ்கோவை என்ன? ஏ சக பி இன்டூ ஏ பார் சக பி பார். இதே போல நாங்க எக்ஸ்னோருக்கு சமனான சொப் படிச்சிருக்கோம். எக்ஸ்னோருக்கு சமனான சொப் என்ன பிள்ளைகள்? ஏ பி சக ஏ பார் பி பார். பொஸ் என்ன? ஏ சக பி பார் இன்டூ ஏ பார் சக பி. பாடமாகி கொள்ளணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்ப இதற்கு எங்களுக்கு வார ஆன்சர் பிள்ளைகள் எக்ஸ்னோருங்கிறது விடை இலக்கம் 3. மிகவும் சின்னது பிள்ளைகள். அழகான ஒரு கொஸ்டின். ஸோ 46வது வினா பார்த்தீங்கன்னா, கீழே தரப்பட்டுள்ள தர்க்க சுற்றை கருதுக. ரைட், இதை நாங்கள் கீறி செய்வோம் என்ற இடம் இல்லாத காரணத்தால பிரச்சனை இல்லை பிள்ளைகள். இதில் கொஞ்சம் மைண்டில் நான் எடுத்துருக்கேன். ஒரு நார் கேட் வந்திருக்கு. அந்த நார் கேட்டை சார்ந்து எங்களுக்கு 2 நார் கேட், அதுக்கு பிறகு ஒரு நார் கேட். பிரச்சனை இல்லை, ஈஸியானது. சார் ஓ சொல்லுங்க. அது 44வது கேள்வியிட அப்படியே ஒரு நொட் கேட்டுக்குள்ள போறது தானே? பட் எங்களுக்கு கோவைகள் வந்து டிஃப்ரெண்ட், வாயில்கள் டிஃப்ரெண்ட். ஓகே, ஐ மீன் இங்க வந்து எங்களுக்கு நேண்ட் கேட்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு. 44. 44ஆ? ரைட், ஃபைன், எஸ், எக்ஸாக்ட்லி. ஸோ எங்களுக்கு 44 பார்த்தீங்கன்னா, நாங்கள் 44 முதல் பார்த்த கொஷின் தான் பிள்ளைகள். இதே கொஷனை தான் நீங்க ட்ரா பண்ணியிருக்கேன். பட் எங்க இருக்குன்னு சொன்னா இவ்வளவு செட்டும் எங்களுக்கு இருக்கு. 44க்கு என்ன விட நாங்க கண்டிருந்தோம்? 44க்கு 44க்கு எக்ஸ்னோர் கேட்டா? ஒரு செக் பண்ணி கொடுங்க. எக்ஸோர். எக்ஸோரா? கைஸ், நாங்க என்ன ஆன்சர் பார்த்தது? நாங்க நோட் பண்ண சொன்னீங்க. நாங்க இப்ப செஞ்சு நாங்க இப்ப செஞ்சது 44. 45 சார். 45 நாங்க செய்யணுமா? 40 செஞ்சதா? 44 தான் இப்ப செஞ்சது. 44 இப்ப செஞ்சது இல்லையா? அப்ப 46க்கு அவர் விட சொல்றாரு என்ன? ஹலோ, நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு சொல்றீங்க? 46க்கா? ஓ சார் 46. ரைட், ஓகே. 44 நாங்க இப்ப செஞ்சது பிள்ளைகள். 44க்கான ஆன்சர் எங்களுக்கு எக்ஸ்னோர் கேட் இல்லையா? 44க்கு ஆன்சர் எக்ஸ்னோர். அப்ப இதுக்கானது இல்லை பிள்ளைகள். நாங்க வெளியிட்டு வந்ததால அப்படியே நான் மாறிட்டேன். எங்களுக்கு 44வது வினாக்கு 44வது வினாக்கு ஆன்சர் வந்து எக்ஸ்னோர். ரைட். ஸோ இதே சேக்யூட் பிள்ளைகள் எங்களுக்கு 46வது குழியில பாருங்க, சேம் சேக்யூட் வந்திருக்கு. பட் அதுக்கு பின்னால் ஒரு நோட் வந்திருக்கு பிள்ளைகள். அப்ப இவ்வளவு துண்டும் எங்களுக்கு எக்ஸ்னோர் கேட்னு சொன்னா, எக்ஸ்னோருக்கு மேல நாங்க நோட் போட்ட பிள்ளைகள் யாரா கன்வெர்ட் ஆகும்? எக்ஸ்னோரின் ஆப்போசிட் பெருமானம் யார் பிள்ளைகள்? எக்ஸோர். எக்ஸ்னோருக்கான எதிர்மாற்று பெருமானம் எங்களுக்கு யாரு? எக்ஸோர். அப்ப எத்தனையாவது வினா? விடை 4வது விடை. இப்ப நாங்க யாரு செக் பண்ணி பார்க்கணும்னா பிள்ளைகள் 45க்கு வந்து விடையை செக் பண்ணி பார்க்கணும். யாருக்கு வந்தாலும் டவுட் வந்தாலும் பிள்ளைகள் கேட்டுக்கொள்ளுங்க. என்றால் உங்களுக்கு நான் அந்த ஒரு முக்கியமா அந்த படிக்கிறதுக்கான ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லணும். ரைட், எங்கள்கிட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஐ நம்பி படிப்பாங்க, ஏஐ டார்கெட் பண்ணி படிப்பாங்க. சில பார்ட்டி வந்து பிள்ளைகள் பிஏ டார்கெட் பண்ணி படிப்பாங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பிஏ டார்கெட் பண்ணி படிக்கிற பார்ட்டிக்கு கொஞ்சம் ஒரு அட்வைஸ் ஒன்று தந்துட்டு தென் ஏக்குரிய பார்ட்டிக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று தர்றேன். நிச்சயமா பிள்ளைகள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட ரிசல்ட்ல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, ஸோ இந்த வருஷம் நடக்க போற பரீட்சையின் தீர்மானத்தின்படி ரைட், ஏண்டா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா பரீட்சையின் பேப்பரையும் பேஸ் பண்ண மாதிரி நான் என்ன சொல்ல போறேன்னா, அவங்கள்ட 2024ஆம் ஆண்டு பரீட்சை எழுத போறாக்களுக்கான ரைட் நாங்க பார்த்துட்டு வரது பிள்ளைகள் ரிவிஷன் கிளாஸ். ஸோ இதுல எங்கட 13 அளவுல பிள்ளைகள் எங்கட லெசன் 1 இருக்கு பாருங்க. யாரு லெசன் 1? யாரு பிள்ளைகள் லெசன் 1? ஐசிடி பற்றிய அடிப்படை எண்ணக்கரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடம். அதே மாதிரி லெசன் 2 ஒரு தியரி பாடம் இல்லையா? கணித்தலின் வரலாறு. இந்த 2 அழகையும் நீங்க பூரணமா முடிப்பீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நாங்க கிட்டத்தட்ட 4 மார்க்ஸை வந்து ஏர்ன் பண்ணலாம். எத்தனை மார்க்ஸ்? 4 மார்க்ஸை ஏர்ன் பண்ணலாம். ஓகே, தியரி பார்ட்ல இருந்தா. அதே போல நீங்க
நம்பர் சிஸ்டத்தை அழகா படிப்பீங்களா இருந்தா ஓகே. நம்பர் சிஸ்டம், அந்த நம்பர் சிஸ்டம்ஸ்ல இருந்த பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் வரலாம் வினா. எத்தனை மார்க்ஸ்? 5 மார்க்ஸ். சம்டைம் எங்களுக்கு இது 4 அல்லது 6 மார்க்ஸா கூட மாறலாம் பிள்ளைகள். லெசன் 1 2 சேர்ந்து சம்டைம் 8 மார்க்ஸா கூட வந்த சந்தர்ப்பங்களும் இருக்கு. அதே போல லாஜிக் கேட்ஸ் இருக்குல்ல, நாங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிற பாடம் லாஜிக் கேட்ஸ். அந்த லாஜிக் கேட்ஸ்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு 7.5 மார்க்ஸ். கிவ் மீ செகண்ட், கொஞ்சம் இருங்க. ஓகே, நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிற பிள்ளைகள் லாஜிக் கேட்ஸ், நாங்க இப்ப படிச்சு கொண்டு இருக்கிற பாடம். சரியா? இந்த லாஜிக் கேட்ஸை பாத்தீங்கன்னா பிள்ளைகள், லாஜிக் கேட்ஸ்ல எங்களுக்கு 10 மார்க்ஸுக்கு வினா வரும். எத்தனை மார்க்ஸ் பிள்ளைகள்? 10 மார்க்ஸ். எப்படி 10 மார்க்ஸ்ன்னு கேட்டால், எங்களோட 6 எஸ்ஏ நாங்க 6 எஸ்ஏ எங்களுக்கு பார்ட் 2ல வரும் பிள்ளைகள். 6 எஸ்ஏல நாங்க 4 எஸ்ஏ தான் செய்ய போறோம். எத்தனை எஸ்ஏ? 4 எஸ்ஏ தான் நாங்க செய்ய போறோம். அந்த 4 எஸ்ஏல ஒரு எஸ்ஏ ஆனது எங்களுக்கு இந்த லாஜிக் கேட்ஸ்ல இருந்து நாங்க இப்ப படிக்கிற பாடம். அப்ப இந்த பாடத்தை நீங்க அழகா படிச்செடுப்பீங்கன்னா பிள்ளைகள் 10 மார்க்ஸ் எங்களுக்கு கன்ஃபார்ம். குறைந்தது 10 மார்க்ஸ். அதே போல பிள்ளைகள் நான் இந்த யூடியூப் சேனல்ல வந்து பைத்தன் ப்ரோக்ராமிங் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. பைத்தன், அந்த பைத்தன் ப்ரோக்ராமிங்கை நீங்க கிளியரா படிச்சிருப்பீங்களா பிள்ளைகள், உங்களுக்கு 20 மார்க்ஸ் நீங்க earn பண்ணலாம். எத்தனை மார்க்ஸ்? 20 மார்க்ஸ். அப்போ லாஜிக் கேட்ஸ்ல 10, பைத்தன்ல 20, 30 மார்க்ஸ் எங்களுக்கு வந்துட்டு, இவங்க அப்படி ஒரு 10, 40 மார்க்ஸ் வந்துட்டு. ஓகே, பைத்தன் பிள்ளைகள் எம்சிக்யூ எங்களுக்கு குறைந்தது 9 இல்லாட்டா மேக்ஸிமம் 10 எம்சிக்யூ உங்களுக்கு வர பிள்ளைகள் ப்ரோக்ராமிங்ல, இன்க்ளூடிங் ஃப்ளோ சார்ட், சோடா கோட் அண்ட் பைத்தன் கோட். இதுல நான் உங்களுக்கு ரிவிஷன் செய்வேன். நேரமான ரிவிஷன் இருக்கு பிள்ளைகள் பைத்தன்ல. இந்த கடைசி ரிசல்ட்ல வந்து எல்லா ஏபிக்கும் பிள்ளைகள் அவ்வளோ வந்து 10 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எம்சிக்யூல பைத்தன். இந்த அவ்வளோ ஈஸி, அழகான உங்களுக்கு கைட் பண்ணுவேன். அது வரி பண்ணி கொள்ளாதீங்க. அதே மாதிரி எங்களோட அழகு 8 பிள்ளைகள் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம். என்ன பாடம்? டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸை நீங்க படிப்பீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் பிளஸ் எஸ்கியூஎல், மை எஸ்கியூஎல், இதை நீங்க படிப்பீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 15 மார்க்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம். எத்தனை மார்க்ஸ்? 15 மார்க்ஸ். அதே போல நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம் பாருங்க, HTML, CSS பிளஸ் பிஹெச்பி அப்லோட் பண்ணி குறையில இருக்கு. இந்த கிழமை நான் ஃபுல்லா அப்லோட் பண்ணி முடிப்பேன். இதை படிச்சுக்கின்ற பிள்ளைகள் எங்களுக்கு 11 மார்க்ஸ் நாங்கள் ஏர்ன் பண்ணலாம். 10 மார்க்ஸோ 11 மார்க்ஸ். இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க, 20 10 30, ஓகே, 30 10 40, 50, 65 மார்க்ஸ் எங்களுக்கு வந்துட்டு. எஸ் ஆனோவா? 65 மார்க்ஸ் எங்களுக்கு வந்துட்டு. ஏஐ டார்கெட் பண்ற பார்ட்டி எவ்வளோ சாப்டரையும் கிளியரா படிச்சீங்கன்னா பிள்ளைகள் 65 மார்க்ஸ் கன்ஃபார்ம். 13 அளவு நாங்க படிக்க தேவையில்ல. நீங்க வெல் கிளியரா எந்த கொஸ்டனும் மிஸ் பண்ணாம பெர்ஃபெக்டா செஞ்சீங்கன்னு சொன்னால் அழகு 1 2, அழகு 3, அழகு 4, அழகு 8 டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அழகு 9 பைத்தன், அழகு 10 HTML, CSS, PHP. ஆல்மோஸ்ட் பைத்தனும் HTML, CSS, PHP எங்களோட யூடியூப் சேனல்ல இருக்கு. நான் ரிவிஷன் செய்வேன். நாங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிற பாடம் பிள்ளைகள் லாஜிக் கேட்ஸ், ரைட்? இந்த 3 நாளையுமே நாங்க எஸ்ஸே தாண்டியாச்சு. இவ்வளோ யூனிட்டையும் நீங்க பெர்ஃபெக்டா படிப்பீங்கன்னா பிள்ளைகள் 65 மார்க்ஸ் உங்களுக்கு கன்ஃபார்ம். இலகுவாக எடுக்கக்கூடிய ஒரு பாடம். இது தவிர நாங்க ஏஐ டார்கெட் பண்ற பார்ட்டி அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் யூனிட் 6ல கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இருக்கா இல்லையா, கணினி வலைப்பின்னல், நெட்வொர்க்கிங். அந்த நெட்வொர்க்கிங்கை நீங்க கிளியரா படிப்பீங்கன்னா பிள்ளைகள் 15 மார்க்ஸ் எடுக்கலாம். எத்தனை மார்க்ஸ்? 15. காரணம் நெட்வொர்க்கிங்ல இருந்து எங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பார்ட் வரும், எஸ்ஐ பார்ட் வரும், பிளஸ் எம்சிக்யூ பார்ட் வரும். எங்களுக்கு எல்லாம் சேர்ந்த பிள்ளைகள் நாங்க 15 மார்க்ஸ் ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி அழகு 7 இருக்கு, மிக இலகுவான அழகு சிஸ்டம் அனலைசிஸ் அண்ட் டிசைனிங் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம். முறைமைய பகுப்பாய் மற்றும்
முறைமை அபிவிருத்தி எங்களோட முறைமை பகுப்பாய்வு கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் பிள்ளைகள் சிஸ்டம் டெவலப்மெண்டோட அந்த சிஸ்டம்ல இருந்து எங்களுக்கு ஒரு 12 மார்க்ஸுக்கு பிள்ளைகள் வினா வரும். எத்தனை மார்க்ஸுக்கு? 12 மார்க்ஸுக்கு. இன்றைக்கு பிள்ளைகள் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னு சொன்னால் சொல்றேன் நான் என்னன்னு சொல்லி இருக்கட்டும். இது ஒரு கேஸ். ஓகே, அப்படி இல்லைன்னா பிள்ளைகள் எங்களுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கலோ அழகு 5 அந்த ஓஎஸ் படிச்சீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நீங்க எத்தனை மார்க்ஸ் எடுக்கலாம்னா ஒரு 10 மார்க்ஸ் எடுக்கலாம். ஓஎஸ்ல எத்தனை மார்க்ஸ்? மேபி 3 MCQ பிளஸ் ஒரு எஸ்ஏ பார்ட். ஓகே, அதே மாதிரி பிள்ளைகள் அழகு 11 பிளஸ் 12 பிளஸ் 13 படிச்சீங்கன்னு சொன்னால் இது மூணும் சேர்ந்து நீங்க ஒரு 12 மார்க்ஸுக்கு டேர்ன் பண்ணலாம். ஓகே, வெரி சிம்பிள் ஐடியா பிள்ளைகள். இதுல சிஸ்டம் வந்து மிக இலகுவான பாடம் பிள்ளைகள். சில நேரங்கள்ல சிஸ்டம் எங்கட பார்ட் 2ல எஸ்ஏக்கு வரும் என்று சொன்னால் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆனது ஸ்ட்ரக்சருக்கு வரும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஆனது எஸ்ஏக்கு போனால் சிஸ்டம் ஆனது பிள்ளைகள் ஸ்ட்ரக்சருக்கு வரும். ஓகே, அது மாறலாம். சம்டைம்ஸ் சிஸ்டம் எங்களுக்கு பார்ட் 2ல வந்தா பிள்ளைகள் ஓஎஸ் ஸ்ட்ரக்சர்ல வரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓஎஸ் வந்து பார்ட் 2ல வரும்னா சிஸ்டம் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரக்சருக்கு வரும். அதுலயுமே எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, இப்ப இந்த 65ல பிளஸ் நாங்க இவங்கள கொஞ்சம் ஏர்ன் பண்ணா லைக் நாங்க இவரோட சேர்த்து நெட்வொர்க்கையும் சேர்த்து படிப்போம்னா எங்களுக்கு 75 மார்க்ஸ் கன்ஃபார்ம். சிஸ்டமை நாங்க சேர்த்து படிப்போம்னா பிள்ளைகள் பிளஸ் எங்களுக்கு 87 மார்க்ஸ் கன்ஃபார்ம். அவ்வளோ மீனாஃப்னே. ஓகே, பட் பர்ஃபெக்டா செய்யணும். ஓகே, நான் சொல்லியிருக்கிற ரூட் லைன் உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன் பிள்ளைகள். உங்களோட எய்ம் என்னவோ டார்கெட் என்னவோ நான் போட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏ அல்லது பி கன்ஃபார்ம். ஓகே, நாங்க படிக்கிறது 5 மாதத்துக்கான வகுப்பு பிள்ளைகள். இதுதான் ரூட்டீனுங்கிறது. நாங்க கைட் பண்றது எதை பேஸ் பண்ணி சொன்ன பிள்ளைகள் ஃபைனல் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி எந்த பகுதிகளில் பிள்ளைகள் படித்தால் கூட புள்ளிகளை பெறையலும் அதுகளை தான் கைட் பண்றேன். அந்த அடிப்படையில பிள்ளைகள் நாங்க இப்ப படிக்கிறது 4ஆம் அலகு. இதுக்கப்புறம் நாங்க படிக்க போறது 5ஆம் அலகு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதுக்கப்புறம் நாங்க படிக்க போறது பிள்ளைகள் சிஸ்டம் அலகு 7 12 மார்க்ஸுக்குரிய பாடம். அது முடிய நாங்க படிக்க போறது 15 மார்க்ஸுக்கான டேட்டா பேஸ் பாடம். ஓகே, இப்போ உங்களுக்கு நம்பிக்கையோடு வந்திருக்க நினைக்கிற பிள்ளைகள் நாங்க ஏ எடுக்கலாமா பி எடுக்கலாமான்னு சொல்லி வந்துட்டா இல்லையா? டெட்ல ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். சம்டே நீங்க அந்த ஐடியாவே இல்லாம எடுத்திருப்பீங்க. எந்த அழகா படிக்கிற, எப்படி படிக்கிற, எதை படிச்சா என்ன மார்க்ஸ் எடுக்கலாம், ஐடியாவே இல்லாம எடுத்திருப்பீங்க. இப்ப இந்த ஐடியாவை கேட்டுற பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு ஹோப் வந்திருக்கும். நாங்க வந்து ஏ எடுக்கலாம் பி எடுக்கலாம்னு சொல்லி. இதுதான் பிள்ளைகள் ஐடியா. இதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சீங்கன்னு சொன்னா பட் நான் போட்டது பெர்ஃபெக்டா போடணும் பிள்ளைகள். நீங்க செய்யற கொஸ்டின் வந்து ஆன்சர் மிஸ் ஆகக்கூடாது. ஓகே, மிஸ் ஆக போட்டீங்கன்னு சொன்னா உங்களோட ரிசல்ட்டை யாரும் மாத்தலாது. ஏ கன்ஃபார்ம். நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லணும் பண்ணியிருந்தேன்னா மறந்து போயிட்டு. அதனால நான் சொல்லியிருக்கேன் ஒருக்கா மேக்சிமம் அதுக்கு ஏற்ற மாதிரி மேக்சிமம் படிச்சீங்கன்னா சரி பிள்ளைகள். எங்களோட டார்கெட்டும் அதான், உங்க எல்லாரையும் வந்து ஏ ரிசல்ட் எடுக்க வைக்கிறது. சார் யா சொல்லுங்க. ஓஎஸ்ல கல்குலேஷன் பார்ட் ஸ்ட்ரக்சருக்கு வராது தானே? இன்னைக்கு வார கொஸ்டின் ஸ்ட்ரக்சருக்கு வரல, எஸ்ஏக்கு வருது. ஸ்ட்ரக்சருக்கு வராமட்டா எஸ்ஏல கன்ஃபார்ம். வினாய் ஸ்ட்ரக்சர் அல்லது எஸ்ஏக்கு வந்தே ஆகும். கல்குலேஷன் கஷ்டம் இல்லை. ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இலகுவான கணித்தல். அது நிறைய பேருக்கு விளங்குறல. பட் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். நிறைய கேள்வி நாங்கள் செய்வோம். அதுல நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்கொள்ளாதீங்க. கல்குலேஷன் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. எல்லாம் நான் உங்களுக்கு பிஎல்எஸ்எம் கணக்கெல்லாம் வந்து நெட்வொர்க்கிங்கிற பெர்ஃபெக்டா நான் முடிஞ்சு தருவேன். ரைட், ஓகே. இப்போ நாங்க கிளாஸை தொடங்கலாம் பிள்ளைகள். இந்த ரூட்டீனை வச்சு கொண்ட பிள்ளைகள் நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அழகா படிச்சுக்கோங்க. கொஸ்டின் வந்து சார் டுமாரோ சென்ட்ரல் ப்ராவின்ஸ் எக்ஸாம் நெட்வொர்க்ல விஎல்எஸ்எம் எஃப்எல்எஸ்எம் செய்யறது சொல்லித்தாங்களே சார். உண்மையிலேயே முதல்ல சொன்னது இப்போ விஎல்எஸ்எம் எஃப்எல்எஸ்எம் நாங்கள் செய்யறதா இருந்தா உங்களுக்கு எஃப்எல்எஸ்எம் கிளியர் தான் விஎல்எஸ்எம் கிளியர் ஆகும். எஃப்எல்எஸ்எம் கிளியர் ஆகணும்னா ஐபியில ஃபுல் எங்களுக்கு கிளியரா இருக்கணும். இல்லைன்னா நாங்கள் அறகுறை தெரியாம நிப்பாட்டே இயலாது. ஐபியில கை வைக்க இயலாது. ஐபியில கணக்கு எங்களுக்கு நல்ல பெர்ஃபெக்டா நான் தண்ணி போல செய்வேன்னா மட்டும்தான் விஎல்எஸ்எம்ல கை வைக்கலாம்.
ஓகே, அதனால ஐபி நாங்க படிக்காததால நான் அதை இப்போ உங்களுக்கு சொல்லி தரல. இல்லாட்டி கடும் சிக்கலா போயிடும், குழம்பிடுவீங்க. ஆர்டர் பை ஓட்டுறது நாங்க அப்படி போவோம். எங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் தான் பிள்ளைகள் டார்கெட். ஓகே ஃபைன். ஸோ நாங்க இதுல பாத்துக்கோங்க பிள்ளைகள், எங்களுக்கு அடுத்த 45வது வினா. இங்க ஒரு நேட் கேட் இருக்கு, நேட்ல வந்த பிள்ளைகள் மற்ற கேட்டுகள். ஓகே ரைட், இப்போ கவனிச்சுக்கோங்க. எங்களுக்கு நேட் கேட்டை பேஸ் பண்ண பிள்ளைகள் கொஸ்டின் வந்திருக்கு இல்லையா? ரைட், இதுல இது ஒரு நேட் கேட். சி, இது எங்களுக்கு போறது பிள்ளைகள் ஒரு நேட் கேட். அண்ட் தென் இவரால் வாரது பிள்ளைகள் மேலுக்கு போகுது இல்லையா? ரைட், இது அப்படியே ஸ்ட்ரைட் லைன். நான் இப்போ 2 கிளாஸஸ்ல அல்லது 3 கிளாஸஸ்க்குள்ள நான் போர்டை வந்து மாற்றுவோம் பிள்ளைகள். நம்ம இந்த என்னது டைரக்ட் போர்டுக்கு நான் மாற்றுவேன். இப்போதைக்கு இந்த டியூட் முடியும் வரைக்கும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு வந்து நான் மற்ற போர்டுக்கு வந்து மாற்றுவேன். சரியா? ரைட், நான் லைட்டிங் இஷ்யூ ஒன்று இருக்கு, அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா நாங்கள் அந்த மற்ற போர்டுக்கு மாறிடலாம். ஓகே, நான் கீர்ன படம் வந்து ஓகேன்னு இருக்கா பார்த்து சொல்லுங்கடா. ரைட், இது எங்களுக்கு ஏ, இது யார் பிள்ளைகள்? பி. இப்போ நீங்க சொல்லுங்க, இது நேன் கேட்டுங்கிறதால நான் சைஸை கொஞ்சம் குறைக்கிறேன், அதுவும் எங்களுக்கு அடுத்த இஷ்யூ அமைது. ரைட், இதுல பாருங்க, இது எங்களுக்கு நேன் கேட்டுங்கிறதால பிள்ளைகள் இதனால வார ரிசல்ட் ஆனது ஏபி முழுவதின் பார். இந்த ஏ அப்படியே அங்கால் நோட்டாக்குள்ள பிள்ளைகள் இங்கால ஏ இன்டூ யாரை பெருக்கிறோம் நாங்க? ஏபி முழுவதின் பாரை பெருக்கிறோம். பெருக்கி அதுக்கு மேல முழுவதின் பார் போடும். ஓகே, அதே மாதிரி பி இங்க வருது பிள்ளைகள், வந்தா பி இன்டூ இந்த ஏபி முழுவதின் பார் தான் இங்கேயும் பிரியுது எங்களுக்கு. ஸோ ஏபி முழுவதின் பார் இதுக்கு மேல ஒரு பார். இப்ப இங்கால வரக்குள்ள பிள்ளைகள் எங்களுக்கு இது ரெண்டையும் பெருக்கி தான் பார் போடும். அப்ப ஏ இன்டூ ஏபி முழுவதின் பார் அதுக்கு மேல ஒரு பார். இவரோட பெருக்குது யாரு? பி இன்டூ ஏபி முழுவதின் பார் அதுக்கு மேல முழுவதின் பார். இது நேண்டுங்கிறதா பிள்ளைகள் பெருக்கி போட்டு முழுவதின் பார் போடும். இதை நாங்க உடைச்சு பார்த்தோம்னா பிள்ளைகள் இப்படித்தான் உடைய போதும். உடைச்சால் ஏ இன்டூ ஏபி முழுவதின் பார் அதுக்கு மேல டபுள் பார், இன்டோட பார் எங்களுக்கு பிளஸ்ஸா மாறும். பி இன்டூ ஏபி முழுவதின் பார் அதுக்கு மேல டபுள் பார். இந்த ரெண்டு பாரும் எங்களுக்கு கேன்சல் ஆகும் பிள்ளைகள். கேன்சல் ஆனா ஏ இன்டூ ஏபிக்கு மேல ஒரு பார், தென் சக பி இன்டூ ஏபிக்கு மேல முழுவதின் பார். இப்ப நாம டிமோகட்ஸை பயன்படுத்தி உடைத்தாள் பிள்ளைகள் எங்களுக்கு என்ன வரி சொல்லுவோம்? சின்ன ஒரு விஷயம், எப்படி வரப்போது? ஏ இன்டூ ஏ பார் சக பி பார், சக பி இன்டூ ஏ பார் சக பி பார். இப்ப தனியா வந்திருக்கிறது எங்களுக்கு ஏ இன்டூ மற்ற மாதிரி யார பிள்ளைகள்? பீட பார் சக. இங்க தனியா வந்தது எங்களுக்கு பி இன்டூ மற்ற மாதிரி எங்களுக்கு யார பிள்ளைகள்? ஏ பார். இது யாருக்கான சொற்கோவை? எக்ஸ் ஓருக்கானது இல்லையா? இது எக்ஸ் ஓருக்கான சொற்கோவை. அப்ப கேட்ட கேள்விக்கு ஆன்சர் எங்க இருக்கு பிள்ளைகள்? கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் எங்க இருக்கு? எத்தனையாவது ஆன்சர்? எக்ஸ் ஓருங்கிறது 5வது ஆன்சர். ஓகே டன். ஸோ எங்களுக்கு 46க்கும் விடை பிள்ளைகள் எக்ஸோர். கீழே தரப்பட்டுள்ள தர்க்க சுற்றினை கருதுக. மேலுள்ள தர்க்க சுற்றுக்கு சமவலுவான தர்க்க வாயில் எது? கெஸ் பண்ணுங்க. எங்களுக்கு இது இங்கே பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஏபி முழுவதின் பார் வரும். ரைட், தென் இது எங்களுக்கு பி ஏன்னு சொன்னா இது கூட வார்த்த பிள்ளைகள் ஏ சக பி. ரைட், இது அன்கேட்டுங்கிறதால ரெண்டையும் பெருக்கினால் ஏபி முழுவதின் பார் இதோட பெருக்குது எங்களுக்கு ஏ சக பி. ரைட், இதை நாங்கள் உடைச்சு பார்த்த பிள்ளைகள் ஏ பார் ஏ பார் இன்டூ எங்களுக்கு சகவா மாறும் பி பார் பி பார், தென் இன்டூ ஏ சக பி. இது யாருக்கு சமனான போஸ்கோவை? எக்ஸோரு. வெரி குட், இதுவும் எங்களுக்கு எக்ஸோருக்கு சமனான சொற்கோவை. ஸோ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். இப்ப 48வது வினாவை பார்த்துக்கொள்ளுங்க. 48வது வினா பிள்ளைகள் ஒரு சுருக்களோட சம்பந்தப்பட்ட வினா உண்டு. மிகவும் இலகுவான சுருக்கள் உண்டு. ரைட், அதில் கொஸ்டினை பார்த்துக்கொள்ளுங்க. ஏபி இன்டூ ஏ சக பி முழுவதின் பார்.
ஏபி இன்டு ஏபி இன்டு ஏபி இன்டு ஏ சக பி முழுவதின் பார் அதுக்கு மேல முழுவதின் பார். ஏபி இன்டு ஏ சக பி முழுவதின் பார் அதுக்கு மேல முழுவதின் பார். எஸ், இதை நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு டிமோகனை பயன்படுத்தி உடைப்போம். உடைத்தால் எங்களுக்கு வரப்போற கோவை புள்ளிகள் ஏபி முழுவதின் பார் இன்டு எங்களுக்கு நொட்டாம் புள்ளிகள் நொட்டான எங்களுக்கு பிளஸ்ஸா மாறும். இதை நாங்க உடைச்சு பார்த்த புள்ளிகள் ஏ சக பி அதுக்கு மேல எத்தனை பார் வருவார்? 2 பார். இதை நாங்க டிமோகனை பயன்படுத்தி மீண்டும் உடைத்தால் அல்லது இவரை நாங்க சிம்பிளா டபுள் கம்ப்ளிமெண்டை பயன்படுத்தி உடைத்தால் புள்ளிகள் ஏபி முழுவதின் பார் இப்படி நான் வச்சுக்கொள்றேன். இவரை நாங்க டபுள் கம்ப்ளிமெண்டை பயன்படுத்தி கட் பண்ணோம்னா ஏ சக பி டபுள் பார் யாருக்கு ஈக்குவல் புள்ளிகள்? ஏ சக பிக்கு ஈக்குவல். இவரை நாங்க சிம்பிளா உடைக்கலாம் பாருங்க. ஏட பார் எங்களுக்கு ஏ பார் இன்டு இருக்கு இன்டோட பார் எங்களுக்கு சகவா மாறும். பி இந்த பார் எங்களுக்கு பி பார் தென் சக அங்கால வாரத புள்ளிகள் ஏ சக பி. இப்ப சொல்லுங்க நீங்க இவர் யாருக்கு சமனான சொற்கோவை? சொப்பா போஸ்கோவை எக்ஸ் ஓருக்கு சமனானது. கிளியர்? யாருக்கு சமனான பொஸ்கோவை புள்ளிகள்? எக்ஸ் ஓருக்கு சமனான பொஸ்கோவை. பட் எங்களோட விடையில பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. இதை சுருக்குனா வார் தான் உங்களுக்கு கேட்டிருக்கு புள்ளிகள். லெட் மீ செக் த ஆன்சர். கோவை போட்டெல்லாம் சரியா? சார் ஏ பார் பிளஸ் ஏ ஈக்குவல் 1 தானே? வெயிட் பண்ணுங்க. ரைட், சாரி. இங்க எங்களுக்கு இன்டு இல்ல புள்ளிகள், நடுவுல இருக்கிறது யாரு? இங்க எங்களுக்கு இன்டு தரல, நடுவுல வந்தது புள்ளிகள் பிளஸ் கோவை. கவனமா, ரைட்? இங்க கவனிச்சுக்கோங்க. இங்க எங்களுக்கு நடுவுல இன்டு இல்ல புள்ளிகள், இங்க இருக்கிற எல்லாமே பிளஸ் எங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் நாங்க கூட்ட போறோம். கூட்டுறேன்னு சொன்னதால சிம்பிளா நாங்க கூட்டினா சரி புள்ளிகள். இந்த இடத்துல ஏட பார் இருக்கு சக. இந்த கோவை நான் இப்படி எழுதலாமா? எனக்கு எப்படி இருக்குன்னு புள்ளிகள் கோவை இப்படி இருக்கு. ஏ பார் சக பி பார் சக ஏ சக பி. இதை நாங்க எப்படி எழுதலாம் புள்ளிகள்? குழப்பி எழுதலாம். என்ன லோ பயன்படுத்தி? கம்யூட்டேட்டிவ் பயன்படுத்தி, பரிவர்த்தனை விதியை பயன்படுத்தி. ஸோ நாங்க குழப்பி எழுதினால் ஏட பார் சக ஏ சக பீட பார் சக பி. ஏ பார் சக ஏ வந்து எங்களுக்கு 1, சக பி பார் சக பி சமன் எங்களுக்கு 1, 1 சக 1 யார் புள்ளிகள்? 1. ஸோ இங்க இருக்கு ஆன்சர். செகண்ட் ஆன்சர். Second one, right? Where? Here. Then next எங்களுக்கு சொல்லுங்க. அப்போ அருகில் தரப்பட்டுள்ள சுற்றினூடாக விவரிக்கப்படுகின்ற தர்க்க வாயில் எது? கெஸ் பண்ணுங்க. எங்களுக்கு 2 இன்புட் இருக்கு. நோர். என்ன ஆன்சர்? ஓர் நோர். ஒரு ஆள் நோராம், இன்னொரு ஆள் ஓராம். அது சின்ன மாதிரி. ரைட், கவனம். இது எங்களுக்கு இந்த சர்க்யூட் நான் ட்ரா பண்ணி காட்டுறது பிள்ளைகள் என்னது? அண்ட் ஓரா. இது ஓவர்னே. எப்படி ஓவர்? இந்த லைட்டை ஆன் பண்ணாலும் பிள்ளைகள், இந்த சுவிட்சை ஆன் பண்ணாலும் எங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆகும், அல்லது இந்த சுவிட்ச் ஆன் பண்ணாலும் கரண்ட் பாஸ் ஆகும். பட் இது யாரு பிள்ளைகள்? ரெசிஸ்டர், தடையி. அப்ப இது தடையி இருந்தா பிள்ளைகள் இது நாட் கேட்டை ரெப்ரசென்ட் பண்ணும். நாட் கேட்டோட ஓர் கேட் சேரும் என்றால் இது என்ன கேட்? என்ன கேட்? நார் கேட். பர்ஃபெக்ட். கிளை காட்டப்பட்டுள்ள சுற்றினூடாக விவரிக்கப்படுகின்ற தர்க்க வாயில் யாது? இது என்ன கேட்? அண்ட். அண்ட் கேட், ரைட். என்ன கேட்? அண்ட் கேட். எப்படி? எங்களுக்கு 2 ஆளிகளும் தொடராக இணைக்கப்பட்டிருக்கு. ஆளிகள் தொடராக இணைக்கப்பட்டால் அண்ட் கேட், ஆளிகள் சமாந்தரமாக இணைக்கப்பட்டால் நேண்ட் கேட். சாரி, ஓர் கேட். சி, எங்களுக்கு பிள்ளைகள் சுவிட்சை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இது எங்களுக்கு யாரு? இது எங்களுக்கு தொடராக இணைக்கிறது. இப்படி தொடராக இணைக்கப்பட்டால் இது பிள்ளைகள் அண்ட் கேட். ஓகே. எங்களுக்கு இப்படி சமாந்தரமாக இணைக்கப்பட்டால் இது யாரை ரீப்ரசென்ட் பண்ண மாட்டா பிள்ளைகள்? ஓர் கேட். ஓகே. எங்களுக்கு இப்படி தொடராக இணைக்கிற சர்க்யூட் அந்த சேம் எங்களுக்கு அந்த சுற்றுல பிள்ளைகள் தொடராக இணைக்கிற சுற்றுல நாங்க தடைய சேப்பமாக இருந்தால் இது எங்களுக்கு நேரத்தை வந்து ரீப்ரசென்ட் பண்ணோம். ஓகே. அதே போல இந்த சமாந்தரமாக வார சுற்றுல, ரைட், இப்படி சமாந்தரமாக வார சுற்றுல நாங்க வந்து ரெசிஸ்டரை சேப்பமாக இருந்தால் இது எங்களுக்கு நார் கேட்டை ரீப்ரசென்ட் பண்ணும். ஓரோட நாட் சேருமண்டா பிள்ளைகள் நார் கேட், எண்டோட நாட் சேருமண்டா நேண்ட் கேட். இதுல எங்களுக்கு நாட் கேட்டை நாங்க சேர்க்கவே இல்லை. முழுக்க இருக்கிறது பிள்ளைகள் சுவிட்ச் மட்டும்தான்.
நான் ஏயையும் ஒன் பண்ணி பியையும் ஒன் பண்ணா மாத்திரம்தான் இங்கால எனக்கு மின்னானது பாயும். ஸோ ஏயும் இருந்து பியும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கிறது பிள்ளைகள் அண்ட் கேட். ஏயோட பி இருக்கணும், ஏயும் இருந்து பியும் இருக்கணும் பிள்ளைகள் அண்ட் கேட். ஏ அல்லது பி இருக்கலாம்னா ஓர் கேட். கிளியர்? கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் தேர்ட் ஒன். கிளை காட்டப்பட்டுள்ள உண்மை அட்டவணையை கருதுக. உண்மை அட்டவணையை நாங்கள் கொஞ்சம் பாப் பண்ண பிள்ளைகள் எங்களுக்கு ஒற்றை எண்கள்ல கொண்டு வர டைம் வெளியீடு 0 வந்திருக்கு, மற்ற டைம் எல்லாம் ஒன்று வந்திருக்கு. இது யாருக்கான தியரி பிள்ளைகள்? எக்ஸ்னோருக்கான தியரி. எக்ஸோர் என்ன சொல்லுதுன்றால் ஒற்றை எண்கள் ஒன்று வந்தா வெளியீடு ஒன்று வரணும், மற்ற டைம் எல்லாம் 0. எக்ஸ்னோர் என்ன சொல்லுதுன்றால் ஒற்றை எண்களில் ஒன்று வந்தால் வெளியீடு 0, மற்ற இடங்களெல்லாம் வெளியீடு ஒன்று. ஓகே, ஒற்றை எண்கள்ல ஒன்று வந்தால் வெளியீடு 0, மற்ற இடங்கள்ல ஒன்று. சரி, அப்ப இது யாரு பிள்ளைகள்? எக்ஸ்னோர். எக்ஸோருக்கு ஆப்போசிட்டா வந்தா அது யாரு பிள்ளைகள்? எக்ஸ்னோர். ஸோ கேட்ட கேள்விக்கான ஆன்சர் 4வது. ரைட். ஸோ நாங்கள் இது எங்களுக்கு ஒரு சிக்மா கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு பாருங்க பிள்ளைகள். இது மின் டேர்மோட தொடர்புடைய கொஸ்டின். நாங்கள் போன கிளாஸ்ல படிச்சிருந்தோம் மின் டேர்மும் எக்ஸ் டேர்மும். ஓகே, ஸோ எங்களுக்கு தரப்பட்ட இன்புட்டை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் QABC இஸ் ஈக்குவல் டு சிக்மா M 01345 ஓகே. Q சி இங்க பாருங்க, ABC equal to sigma M 013 457 13 4 5 and then 7. ஸோ எங்களுக்கு இதுக்கு எது பெஸ்ட் பிள்ளைகள்? நாங்கள் கேமப்பை போட்டு சுருக்கிறது பெஸ்ட். பூலியன் கோவைகள் எடுத்து சுருக்கிறத விட கேமப்பை நாங்கள் போட்டோம்னா சுருக்களுக்கு பெஸ்ட் பிள்ளைகள். ரைட், அப்போ கவனிச்சுக்கோங்க, நான் கேமப்பை வந்து போடுறேன். எங்களுக்கு 3 வேரியபிள் இருக்கிறதால எப்படி 3 வேரியபிள்? ஏபிசி 8 களங்களை கொண்ட கேமப் எங்களுக்கு வரப்போதும். இந்த இடத்த நான் ஏ ஆகவும் இவங்களை நான் பிசியாகவும் காட்டுறேன் ஈஸிக்காக. 0 0 0 1 1 1 1 0, இவர் வந்து 0 1. இப்போ நான் போடுற ஆர்டர் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஏ இருக்கணும், அடுத்தது பி இருக்கணும், அடுத்தது சி இருக்கணும். முதலாவது 0 சொன்னா நாங்க 3 பிட்டுக்கும் 0 கொடுத்துதான் பிள்ளைகள் 0 வரப்போதும். அப்ப ஏக்கு 0, பிக்கு 0, சிக்கு 0 சொன்னா 3மே சந்திக்கிறது இந்த இடம். அப்ப இங்க நாங்க போட போற பிள்ளைகள் 1. காரணம் இது சொப்கோவை. சிக்மா வந்த சொப்கோவை, 5 வந்த பிள்ளைகள் பொஸ்கோவை. 1 என்று சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு 0 0 1 வரணும். ஏக்கு 0 என்று சொன்ன பிள்ளைகள் இந்த லைன் வரப்போகுது எங்களுக்கு. இந்த லைன்ல பிக்கு 0, சிக்கு 1 சொன்ன பிள்ளைகள் இங்க, அப்ப இங்க 1. 3 அப்படின்னு சொன்ன பிள்ளைகள் நாங்க சைஃபர் 1 1 போடுவோம் இல்லையா? சோ இந்த ஏட லைன்ல 1 1 வருது இங்க பிள்ளைகள், அப்ப இங்க 1. அடுத்த 4 என்று சொன்னா ஏக்கு 1, பிக்கும் சிக்கும் 0 வரணும். ஏக்கு 1 பிள்ளைகள் இந்த லைன், பிக்கும் சிக்கும் 0 வருது ஃபர்ஸ்ட் காலம். அப்ப 2 பேரும் சந்திக்கிறது இங்க, அதனால இங்க 1. 5 என்று சொன்ன பிள்ளைகள் 1 0 1, அப்ப எங்களுக்கு கீழ் லைன் இந்த லைன்ல 1. அடுத்தது 0 1 வருது இங்க பிள்ளைகள், இங்க எனக்கு 1. ஓகே, ரைட். அடுத்தது 7 என்று சொன்னா எல்லாத்துக்கும் எங்களுக்கு 1 எங்க வரப்போது? இங்க. மற்ற இடங்களில் கண்டிப்பா நீங்க யாரை போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள்? 0 போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க, நாங்க குரூப் பண்ண போறோம். வெரி சிம்பிள் குரூப்பிங் பிள்ளைகள். எங்களுக்கு நாங்க என்ன பண்ண போறது? 3 மாறி வந்த பிள்ளைகள் 2 3 8 களங்களை கொண்ட கேமப்பை நாங்க உருவாக்குறோம். 8 அரவா சேர்த்துன்னு 4 4 ஒன்றை சேர்த்து குரூப் பண்றதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்கணும். இருக்கு. எங்க இருக்கு? இந்த 4 ஒன்றையும் சேர்த்து நான் குரூப் பண்ணுவேன். ஓகே, இப்ப குரூப் பண்ண பிறகு பிள்ளைகள் அதில் இருக்கக்கூடிய பொதுவான மாறிகளை நாங்க வெளியீடாக பெற்றுக்கொள்ளணும். ஓகே, பொதுவான மாறிகளை இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இந்த குரூப் ஆன பிள்ளைகள் இப்படி எங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்ல வந்திருக்கு இல்லையா? ரைட். ஸோ இந்த குரூப்ல இந்த 2 கோலமும் பார்ட்டிசிபேட் பண்ணும், இந்த 2 ரோவும் எங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணும். நாங்க பொதுவான மாறி எப்படி எடுக்கிறோம்னா பிள்ளைகள், இங்க இருக்கக்கூடிய பெருமானம் இந்த கோலம்லையும் இருந்தால் தான் அது இவங்க 2 பேர்லையும் பொது. அதே போல கிடையாக நாங்க பார்க்கக்குள்ள இங்க இருக்கிற பெருமானம் இங்கேயும் இருந்தால்தான் அது எங்களுக்கு பொது, இல்லைன்னா அது பொது இல்லை. அப்ப நாங்க கிடையா பார்க்க போவோம் பாருங்க. கிடையா இந்த லைன்ல எங்களுக்கு 0 இருக்கு, இந்த லைன்ல 1 இருக்கு. 0 1
ஜீரோவும் மண்ணும் எங்களுக்கு வந்து காமனாட்டு பார்த்த பிள்ளைகள் ஜீரோவும் மண்ணும் காமன் இல்லை. பிகாஸ் இந்த லைனுக்கு எங்களுக்கு பார் போகுது, இந்த லைனுக்கு எங்களுக்கு நார்மல் போகுது. அப்ப ஜீரோவும் ஒன்னும் எங்களுக்கு காமன் இல்லாத காரணத்தால இவங்களை நாங்க பொதுவாக எடுக்க இயலாது. அப்ப நான் நிலைக்குத்தா வார இந்த பெருமானத்தை பார்ப்போம். இந்த குரூப்ல பிள்ளைகள் எனக்கு 0 1 இருக்கு. தட் மீன்ஸ் எனக்கு பிக்கு 0வும் சிக்கு 1 வந்திருக்கு. செகண்ட்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பிக்கு 1 சிக்கு 1 போகுது. இப்ப சொல்லுங்க, பி காமனா இருக்கா, சி காமனா இருக்கா? ரெண்டுலையும் C. சி காமனா இருக்கு, ரைட்? பிக்கு இங்க 0 போகுது, இங்க 1 போகுது, காமன் இல்ல. சிக்கு 1 போகுது, இங்கேயும் சிக்கு 1 போகுது. அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, இந்த ஒட்டுமொத்த குரூப்ல யாரு பிள்ளைகள் காமனா இருக்கு? இங்க நாங்க காமனான பெருமானம் எடுத்தால் எங்களுக்கு சி இருக்கு. கிளியர்? ஸோ ஃபைனல் ஆன்சர் சி. தென் எங்களுக்கு அடுத்த குரூப்புக்கு போறோமேங்கிறதால பிள்ளைகள் சக போடுங்க. இதான் எங்களுக்கு இந்த குரூப்பால வந்த ரிசல்ட். இதுக்கு அப்புறம் எங்களுக்கு ரிசல்ட் இல்ல. நாங்க பொதுவானது பார்த்தாச்சு, கிடையாகவும் பார்த்தாச்சு, நிலைக்குத்தாகவும் பார்த்தாச்சு. ஒன்லி சி மட்டும் தான் எங்களுக்கு பொது. அடுத்த கோவைக்கு போறோம்னா பிள்ளைகள் சக போடுங்க. ஏன் நான் சக போடுறேன்டா, இது சொப்கோவைங்கிறதால சொப்கோவையோட ஃபார்மட் பிள்ளைகள் இப்படித்தான் எங்களுக்கு இருக்கும். சொப்கோவோட ஸ்டைல். இதை மீனிங் என்னடா பிள்ளைகள், ஒவ்வொரு கோவைகளும் வந்து சகவால வந்து பிரிக்கப்படும். கோவைகள் வந்து பெருக்கப்பட்டு கூட்டுப்படுமாக இருந்தால், மாறிகளை நாங்க பெருக்கி கோவைகளை கூட்டினால் அது யாரு பிள்ளைகள்? சொப்கோவை. சோ நாங்க இப்படி ஒரு குரூப்ல இருந்து எடுக்க மாட்டோம் பிள்ளைகள். இது எங்களுக்கு சி. அடுத்த குரூப்புக்கு போறோம்னா நாங்க யாரை போடணும் பிள்ளைகள்? சகவை. இப்ப சொல்லுங்க, எங்கள்ட்ட மிஞ்சி காணப்படுற பிள்ளைகள் இவங்க 2 பேர் தான். சொல்லுங்க. 101 அதுதானே 1 வரும். 1101 இல்லையே. எங்க 110வும் 010வும் 1 இல்லையே. எதை சொல்றீங்க நீங்க? அந்த போட்டிருக்கா சார் கேமப்ல. 0 0 0 1 1 1 1 0. ஓ, அது ரெண்டும் இல்ல தானே. எது ரெண்டும் இல்ல? இங்கிட்ட எடுத்தது இல்ல சார். நான் என்ன பொதுவா எடுத்தது இல்லையா? இல்ல சார். ஆ. 010 வந்து இங்க இல்ல தானே. இங்க போட சொல்றீங்களா? அதுல இல்ல தானே சார். ஓமோம். அப்ப அது 1 வராது, 0 தானே வரும். எந்த ஸ்டெப் சொல்றீங்க நீங்க? அந்த கேமப்ல சார் ஓ, 010 இருக்கிற இடத்துல எந்த 1 லைனை சொல்றீங்க? போட்டிருக்கீங்க தானே. 0 1 0 0 1 0. இங்க 010க்கு 1 போட்டிருக்கீங்க தானே. 0 1 0க்கு எங்கடா ஒட்டிக்கணும்? 1 0 1 0. இது 2ஆம் ஓ நம்பர்ல கேமப்ல 0 வந்து இந்த லைன் இல்ல. ஓ சார் கேமப்ல போட்டிருக்கீங்க 010க்கு 1 போட்டிருக்கு. இங்க ஆ பாருங்க, இல்ல இல்ல சரி 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 மாத்தி இங்க நான் பாருங்க. மேல ஏபி வச்சு பார்த்தேன். நீங்க வந்து மாறி ஓகே. போட்டீங்களா? ஓ ஏபி ஏ இந்த சி நீங்க போட்டேன். இப்படி போட்டிக்கலாம். சம்டைம் வந்து நீங்க இப்படி போட்டிருக்கலாம். ஓகே சார் ஓகே ஓகே. கவனம். ரைட். சோ இதுல பாத்துக்கோங்க, எங்களுக்கு இந்த இந்த லைனுக்கு யாருக்கு காமன் பிள்ளைகள்? சி காமனா வந்திருக்கு, ரைட்? இப்ப நாங்க இவங்க 2 பேரையும் காமன் எடுக்க பார்க்கணும் பிள்ளைகள், ரைட்? இப்ப இந்த 2 ஒன்றை பேஸ் பண்ணி நாங்க எப்படி நாங்க குரூப் பண்ணலாம்? 4 ஒன்றை சேர்த்து குரூப் பண்றதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்கணும் பிள்ளைகள். எங்களுக்கு 4 ஒன்றை சேர்த்து குரூப் பண்றதுக்கு இடம் இருக்கு. எங்க இருக்குன்னு பார்த்தா, இந்த 2 ஒன்றையும் பக்கத்து 2 ஒன்னோட சேர்த்து நான் குரூப் பண்ணலாம் பிள்ளைகள். நீங்க தனியா இந்த 2 சேர்த்து குரூப் பண்ணீங்கன்னா அது பிள்ளைதான். அப்படி குரூப் பண்ண பாட்டு இருந்தால் உங்களோட விடைய மெனுவலா சுருக்கி பாருங்க, சுருக்கப்படும். நாங்க கேமப்பை பயன்படுத்தி எடுக்கிற விட பிள்ளைகள் மேல மேல சுருக்கப்பட்ட விடையிலும் நீங்க அந்த 2ஐயும் சேர்த்து எடுத்த பிள்ளைகள் விடவரம் இல்லைன்னு இல்லை. ஆனா அதை நீங்க மேலும் மெனுவலா சுருக்கலாம். ஓகே. அப்ப நாங்க இவங்க 4 பேரையும் சேர்த்து குரூப் பண்ண பிள்ளைகள் கிடைப்பெருமானம் எனக்கு வராது. காரணம் இந்த லைனுக்கு 0 போகும், இந்த லைனுக்கு 1 போகும். மேலுக்கு சொல்லுங்க, இந்த 2 கோலம்லயும் யார் வரும் பிள்ளைகள்? யாரு காமன்? முதலாவது பிக்கு 0, இங்கால பிக்கு என்ன இருக்க பிள்ளைகள்? 0. ரெண்டுலையும் யாரு காமன்? 0 காமன். பிகாஸ் இங்கேயும் 0 இருக்கு, இங்கேயும் 0 இருக்கு. அப்ப பிக்கு 0 காமன் பிள்ளைகள் அது யார் எங்களுக்கு? பிக்கு 0 பி B பார். bar. சிக்கு 0, இங்கால சிக்கு 1 காமன் இருக்கா? காமன் இல்ல. So the final answer is C plus B bar. C plus B bar. எங்க இருக்கு ஆன்சர்? C B bar சம்டைம் போட்டிருப்பேன். போட்டு தான் இருக்கேன்.
ஆன்சர் எங்களுக்கு சி பிளஸ் பி வரும் என்ன சி ஹியர் பீட்ட பாருங்க எதுக்கா விட ஓ சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹோம் சார் Right, இங்க இருக்கு ரைட் ஃபர்ஸ்ட் ஒன் சி பிளஸ் பி பார் அதுல கவனிங்கடா முக்கியமான வேலை இதுங்களுக்கு சி பிளஸ் பி பார் இருக்கு அதே மாதிரி சி இன்டூ பி பார் இருக்கா சி இன்டூ பி பார் இங்க இருக்கு பாருங்க கவனம் அந்த பிளஸ் இன்டூ மாறி போட்டீங்கன்னா பிள்ளைகள் பிள்ளை தான் ரைட் இப்ப கேளுங்க சொல்லுங்க நீங்க 53வது இது என்ன கேட் பிள்ளைகள் எங்களுக்கு ஆளிகள் சமாந்தரமாக இணைக்கப்பட்ட இது ஓர் கேட்டை ரெப்ரசென்ட் பண்ணும் இல்லையா இங்க எங்களுக்கு தடை ஒன்று இருக்கு பிள்ளைகள் ரெசிஸ்டர் இது யாரை மென்ஷன் பண்ண மாட்டா நாட் கேட் அப்ப நாட் கேட்டோட ஓர் கேட் சேரும்னா இது என்ன கேட் பிள்ளைகள் நார் கேட் குட் இப்ப அடுத்தது பூலியன் கோவைகள்ல சுருக்கள் உண்டு சுருக்கள் எல்லாம் மிகவும் ஈஸி பிள்ளைகள் எங்களுக்கு சுருக்கள் எந்த கஷ்டமும் வரக்கூடாது சுருக்கள் நீங்க ஈஸியா சுருக்கணும் கணக்குன்னு சொல்லி கஷ்டப்படக்கூடாது சிம்பிளா சுருக்கி போட்டு வேலையை பார்த்துடணுமா ரைட் அதுல பாருங்க தரப்பட்ட கோப்பிள்ளைகள் எக்ஸ் பார் ஒய் சக எக்ஸ் பார் ஜெட் பார் எக்ஸ் பார் ஒய் சக செட் பார் எக்ஸ் பாராம் ரைட் சக பிளஸ் தினங்கால எக்ஸ் இருக்கு பிள்ளைகள் இது ஒரு கோவையாம் ஓகே தினங்கால பாத்துக்கோங்க அங்கால இன்டூ எக்ஸ் பார் ஜெட் பார் எக்ஸ் பார் ஜெட் பார் வர இருக்காடா எக்ஸ் பார் ஒய் சக எக்ஸ் பார் ஜெட் பார் சக எக்ஸ் அங்கால எக்ஸ் பார் ஜெட் பார் எஸ் இப்ப இதை சுருக்கணும் பண்ண பிள்ளைகள் ஒன்று நாங்க இந்த அடைப்புக்குள்ள சுருக்கிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா நேரடியாக நாங்க அடைப்பு நீக்கலாம் ஓகே எப்படி செய்யறது ஈஸின்றீங்க அடைப்பு நீக்கிறவங்களுக்கு ஈஸி ஸ்டார்ட்லயே இல்லையா நாங்க உள்ளுக்கே சுருக்கிட்டு வரலாம் பிள்ளைகள் பிரச்சனை இல்லை பட் நாங்க டைரெக்டாவே அடைப்பு நீக்கிறவங்களுக்கு பெஸ்ட் அப்ப நாங்க அடைப்பு நீக்கிறது எப்படி பிள்ளைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு எக்ஸ் பார் ஒய் ஆல யாரை பெருக்குவோம் இவரை பெருக்குவோம் ஓகே பெருக்குனா என்ன வரப்போது எக்ஸ் பார் ஒய் எக்ஸ் பார் ஜெட் பார் பிளஸ் இவரால் இவரை பெருக்குனா பிள்ளைகள் எக்ஸ் பார் ஜெட் பார் எக்ஸ் பார் ஜெட் பார் சக இப்ப இவரால் இவரை பெருக்குனா எக்ஸ் இன்டூ எக்ஸ் பார் ஜெட் பார் இன்டூ எக்ஸ் இப்ப நாங்க இந்த கோவைகளை அழகா அரேஞ்ச் பண்ணி எழுதின பிள்ளைகள் எப்படி வரப்போது எக்ஸ் பார் ஒய் ஜெட் பார் சக இவரை நாங்க ரீஅரேஞ்ச் பண்ண பிள்ளைகள் எக்ஸ் பார் ஜெட் பார் சக இதை நாங்க மீண்டும் ரீஅரேஞ்ச் பண்ணா எக்ஸ் ஜெட் பார் வரப்போகுது கம்யூட்டேட்டிவ் லா பரிவர்த்தனை விதி எக்ஸ் பார் இன்டூ எக்ஸ் பார் எங்களுக்கு எக்ஸ் பார் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஒய் செட் பார் அப்படியே வரப்போகுது பிள்ளைகள் ரைட் சக எக்ஸ் பார் இன்டூ எக்ஸ் பார் எங்களுக்கு எக்ஸ் பார் ஐடம்பட்டன் லா என்ன எங்களுக்கு அதே வழி விதி அதே மாதிரி ஜெட் பார் இன்டூ ஜெட் பார் எங்களுக்கு ஜெட் பார் சக எக்ஸ் பார் இன்டூ எக்ஸ் எங்களுக்கு 0 இன்டூ ஜெட் பார் இப்ப சொல்லுங்க பிள்ளைகள் எக்ஸ் பார் ஒய் செட் எங்களுக்கு இருக்கா அதுல எந்த பிரச்சனையும் இல்ல எக்ஸ் சொல்லுங்க ஜெட்டுக்கு பார் வரணும் எங்க ஃபர்ஸ்ட்லயா ஹோம் சார் எவ்வளவுல எக்ஸ் பார் ஒய் Third ஜெட் step பார் sir. வர வேணும் தேர்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் இங்கயா தேர்ட்ல தேர்ட் லைன் கம்யூட்டேட்டிவ் கொடுத்தீங்க எக்ஸ் பார் இங்க எனக்கு ரைட் இது சொல்றீங்களா மிஸ் பண்ணிட்டோமா sir. ரைட் ஓகே இப்ப சொல்லுங்க எக்ஸ் பார் ஒய் ஜெட் பார் இருக்கு பிள்ளைகள் கேஸ் இல்ல சக இப்ப சொல்லுங்க எக்ஸ் பார் ஜெட் பார் மாறுமா அது மாறாது நீங்க சொல்லுங்க சைஃபரால யார பெருக்கினாலும் வார ரிசல்ட் என்ன பிள்ளைகள் சைஃபரால யார பெருக்கினாலும் சைஃபர் தான் இந்த விதிக்கு பேர் என்ன அடையாள விதி இல்லையா ஐடென்டிட்டி லோ இப்ப 0 நாங்க இவரை கூட்டினோம்னா பிள்ளைகள் அந்த கோவதான் எங்களுக்கு வரப்போது எக்ஸ் பார் ஒய் ஜெட் பார் சக எக்ஸ் பார் ஜெட் பார் ரைட் இப்ப சொல்லுங்க நீங்க இந்த கோவை ரெண்டுலையும் நான் யாரை காமன் எடுக்கலாம் பிள்ளைகள் எக்ஸ் பார் ஜெட் பார் காமன் எடுக்கலாமா ரெண்டுலையும் எஸ்
எடுத்தோம்னா ப்ரக்கெட்டுக்குள்ள y சக இங்க எதுவும் இல்லைன்னா பிள்ளைகள் அங்கே தொங்கல்ல யார் இருப்பார்? 1 இருப்பார். கிளியர்? அப்ப சொல்லுங்க அப்போ எக்ஸ் பார் செட் பார் இன்டூ 1. ஃபைனல் ஆன்சர் என்ன எங்களுக்கு? எக்ஸ் பார் செட் பார். இருக்கு ஆன்சர்? இருக்கு ஆன்சர்? எங்க இருக்கு? தேர்ட் ஒன். அடுத்த 55வது வினாபிள்ளைகள் பின்வருவனவற்றுள் எது பூலியன் அட்சர கணித விதிகளின்படி தவறானது? ஏபி இன்டூ 1 இஸ் ஈக்குவல் டு ஏபி. இது கரெக்ட் என்ன? ஒன்றால் ஏபி பெருக்குன்னா ஏபி வரும். கரெக்ட். ஏ பார் சக ஏ சமன் உண்டு. இதுவும் எங்களுக்கு சரி. ஏ பார் இன்டூ ஏ இன்டூ ஏ இது எங்களுக்கு சரியா பிள்ளையா? இதுவும் எங்களுக்கு சரி. ஏ பார் இன்டூ ஏ பார் சக ஏபி இது யாருக்கு ஈக்குவல்? A bar A bar plus B. ஏ பார் பிளஸ் பிக்கு சமன். இது எங்களுக்கு பிழை. காரணம் தனியே வந்தது ஏ பார், மற்ற மாதிரி பி. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன பிள்ளைகள்? ஏ பார் பிளஸ் பி. ஏ பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1 இது எங்களுக்கு சரி. ஒன்னோட யாரை கூட்டினாலும் பிள்ளைகள் ஒன்று தான் வரும். ஸோ ஆன்சர் என்ன? ஃபோர்த் ஒன். ஏகமா பி என்பவற்றை உள்ளீடாக கொண்ட அரைக்கூட்டி தர்க்க சுற்றின் சம்மை குறிப்பது. ஹாஃப் ஆர்டரா இருந்தாலும் சரி, ஃபுல் ஆர்டரா இருந்தாலும் சரி, சம்மதி யாருக்கு சமன் பிள்ளைகள்? எக்ஸோருக்கு. எங்க இருக்கு ஆன்சர்? ஃபோர்த் ஒன். ஏ எக்ஸோர் பி. முழுக்கூட்டி தர்க்க சுற்றின் சம்மின் வெளியீடாக அமைவது. ஏ எக்ஸோர் பி இன்டு சி பிள்ளை. ஏபி எக்ஸோர் சி பிள்ளை. இதுவும் பிள்ளை. இதே மாதிரி கேஸ் 4வது சரியா பிள்ளையா? சரி. 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 எப்படி சரி? இது எங்களுக்கு எக்ஸோருக்கு சமனான சப்கோவை இல்லையா? அது மீனிங் பிள்ளைகள் ஏ எக்ஸோர் பி எக்ஸோர் சி இது எங்களுக்கு சரி. 4வது. ரைட். ஃபிளிப்லாப் நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கேன். ஐ மீன் யூடியூப்ல போட்டிருக்கேன். பார்க்க சொன்னா பாத்தீங்களோ தெரியாது. ஆர்எஸ் சொன்ன பிள்ளைகள் ரீசெட் செட். ஆர்எஸ் எழுவிழுவிகள் தர்க்க சுற்றினை கட்டமைப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற நேர்மாற்று தர்க்கப்படலைகள் கீழே தரப்பட்டுள்ளவற்றுள் எது? நாங்க ஃபிளிப்லாப் தர்க்க சுற்றை அமைப்பதற்காக 2 தர்க்க வாயில பயன்படுத்தலாம். ஒன்று நேண்ட் கேட், 2வது நோர் கேட். எங்க இருக்கு ஆன்சர்? 3வது. ஓகே. தென் 59வது எழுவிழுவிகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களுள் தவறானது எது? இவை தர்க்க சுற்றுகளின் பிரயோகமாக காணப்படுகின்றன. பூலியன் தர்க்கத்தினை உதவியுடன் இவற்றினை பயன்படுத்தி நினைவகத்தை உருவாக்க முடியாதாம். இவை மிகவும் அடிப்படை யோசனையான எழுமாற்று அணுகல் நினைவகமாகவும் கருதப்படும். வழங்கப்படுகின்ற உள்ளீட்டு பெறுமதிகளை இவற்றினால் நினைவில் வைத்திருக்க முடியாது. எழுவிழுவிகளின் ஒரு வடிவம் துல்லியமாக கணினியின் மின் ஆரியை போல் செயற்படும். எது பிள்ளைகள் பிள்ளை? பிழையான கூற்று. இவை தர்க்க சுற்றுகளின் பிரயோகமாக பயன்படுத்தும் என்று சொன்னா சரி. காரணம் பிள்ளைகள் நாங்க ஃபிளிப்லாப் யாரை யூஸ் பண்றோம்? டிஜிட்டல் சர்க்யூட்டுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் பிள்ளைகள். எங்களுக்கு லாஜிக் கேட்ஸுக்கான அப்ளிகேஷன்ல ஒன்று தான் யார் பிள்ளைகள்? ஃபிளிப்லாப். பூலியன் தர்க்கத்தின் உதவியோட இவற்றினை பயன்படுத்தி நினைவகத்தை உருவாக்க முடியும். சரியா பிள்ளையா? உருவாக்க முடியும் என்று சொல்லியிருக்காங்க. நாங்க ஃபிளிப்லாப்ல ஞாபகம் இருக்காடா? ஃபிளிப்லாப் ஒரு சேர்மான தர்க்க சுற்று. என்ன ஃபிளிப்லாப்ங்கிறது பிள்ளைகள்? அங்கட கம்பினேஷனல் சர்க்யூட்டுக்குள்ள சேர்மான தர்க்க சுற்று. அந்த சேர்மான தர்க்க சுற்றோட மெமரி ஒன்று சேர்ந்து உருவாதான் பிள்ளைகள் ஃபிளிப்லாப். இதை நாங்க சொல்லுவோம் சீக்வென்ஷியல் சர்க்யூட்னு சொல்லி. ஞாபகம் இருக்காடா? தொடரியல் தர்க்க சுற்று. சேர்மான தர்க்க சுற்றுங்கிற கம்பினேஷனல் சர்க்யூட்டோட ஒரு மெமரி பார்ட் ஒன்றா சேருமண்டா பிள்ளைகள். இதுக்கு பேர் தான் தொடரியல் தர்க்க சுற்றுங்கிற சீக்வென்ஷியல் கேட். இந்த தொடரியல் தர்க்க சுற்றுங்கிறது பிள்ளைகள் நாங்க இந்த தொடரியல் தர்க்க சுற்றால வருகின்ற விளைவானது நாங்க வழங்குற இன்புட்ல மட்டும் இல்லாம இதுக்கு முதல் வந்த கடந்த பாஸ்ட் அவுட்புட்லையும் சேர்ந்து அதுல ரிசல்ட் ஆனது தங்கி இருக்கும். அழகா அந்த ஃபிளிப்லாப்போட வீடியோ இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. நான் கடந்த காலத்துல வந்த பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸை கூட டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ எங்களுக்கு சொல்லியிருக்க பாருங்க பிள்ளைகள். இதுல பூலியன் தர்க்கத்தினை உதவியுடன் இவற்றினை பயன்படுத்தி நினைவகத்தை உருவாக்க முடியும் சொல்லி சரி. இதுவும் எங்களுக்கு சரி.
இவை மிகவும் அடிப்படை யோசனையான ரெம்மாக கருதப்படும். சரி, வழங்கப்படுகின்ற உள்ளீட்டு பெறுமதிகளை இவற்றினால நினைவில் வைத்திருக்க முடியாது. ஏன் முடியாது? இவர்கள மெமரி பார்ட் ஒன்று இருக்கு பிள்ளைகள். நமக்கு ரெஜிஸ்டர் உங்களுக்கு ஒரு மெமரி பார்ட் ஒன்று இருந்து பிள்ளைகள் பாஸ்ட் அவுட்புட், ஐ மீன் கடந்த அவுட்புட்டை வந்து அது திரும்ப பெற்றுக்கொண்டு அது மீண்டும் புதிய இன்புட்டாக வழங்குதா இல்லையா? வழங்குது. அப்படின்னா இவர்கிட்ட ஒரு மெமரி பார்ட் ஒன்று இருக்குமே. ஓகே, ஸோ இதனால இது எங்களுக்கு பிள்ளை. எழுவிழுவிகளின் ஒரு வடிவம் துல்லியமாக கண்ணின் மின்னாகி போல் செயற்படும். அது எங்களுக்கு சரி. ஓகே, ஸோ பிள்ளையான கூட்டண்ட பிள்ளைகள் 4வது. ஏபி எனும் 2 பிட்டுகள் உள்ள ஒரு அரைக்கூட்டிக்கு ஏபி எனும் 2 பிட்டுகள் ஒரு அரைக்கூட்டிக்கு வழங்கப்பட்டுள்ளது எனின் அதன் வருவிளைவு தொடர்பாக சரியான கூற்று பின்வருவனவற்றுள் எது? ரைட். இதுல முக்கியமா என்ன தந்திருக்கணும் பிள்ளைகள்? இந்த கூற்றுல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று இருக்கு. என்னது? ஏபி எனும் 2 பிட்டுகள் உள்ள ஒரு அரைக்கூட்டிக்கு. ரைட், கேட்டது ஹாஃப் ஆர்டர் தான், கேஸ் இல்லை, ஃபுல் ஆர்டர்ல ஹாஃப் ஆர்டர் தான். ரைட். இப்போ நாங்க ஹாஃப் ஆர்டர்ல வந்து பிள்ளைகள் படிச்சிருக்கோம் ஈஸியானாங்க. அடர் என்ன சொன்னா என்ன செய்யக்கூட பிள்ளைகள்? நாங்க கூட்டுற செய்யக்கூட இல்லையா? 2 விதமான அவுட்புட் இருக்கு. ஒன்று சம், தென் செகண்ட் யார் பிள்ளைகள்? கேரி அவுட். ஓகே, இப்போ சொல்லுங்க. சைஃபர் உண்டு, சைஃபர் உண்டு. அதே மாதிரி 2 தரம் 0, 2 தரம் 1. இப்போ எங்களுக்கு 0வையும் கூட்டினா 0 பிள்ளைகள். விளைவு எங்களுக்கு, ஐ மீன் கொண்டு செல்லல் பெருமானம் எங்களுக்கு 0. சைஃபரோட 1 கூட்டினா 1, கொண்டு செல்லல் எங்களுக்கு 0. 1ஓட சைஃபரை கூட்டினா 1, கொண்டு செல்லல் 0. 1ஓட 1 கூட்டினா எங்களுக்கு 1 மட்டும் 0, அங்கால 1 எங்களுக்கு போகும் பிள்ளைகள். ரைட். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னாடா, அவங்க விளைவுகள் என்று சொல்லி கதைக்கிறது, வெளியீடு வந்து எங்களுக்கு மெயினா கதைக்கிறது யார் இருக்கும்னா பிள்ளைகள்? சம்ம. மெயினா விளைவுன்னு சொல்லுவாங்களே, வெளியீடுன்னு சொல்லி தனியாக ஒரு வெளியீட்டை மாத்திரம் அவங்க மென்ஷன் பண்ணக்குள்ள நாங்க யாரை பார்த்தா சரி? சம்ம பார்த்தா சரி. 2 வெளியீட்டை மென்ஷன் பண்ணக்குள்ள பிள்ளைகள் நாங்க சம்மையும் பார்த்து கரியையும் பார்த்தோம்னா சரி. ஓகே, ஏபி ஆகி இரண்டுமே ஒன்றாக அமையும் போது வெளியீடு 0 ஆகும். ஏபி 1 சொன்னா வெளியீடு 0. ரைட். ஓகே, இருக்கட்டும். இது இருக்கட்டும். வேற விடைகள் இருக்கான்னு பார்ப்போம். ஏ மற்றும் பி என்ற பெறுமதிகள் ஒன்றாக அமையும் போது, ஏ மற்றும் பி என்ற பெறுமதிகள் ஒன்றாக அமையும் போது வெளியீடு 1 0 உருவாக்கும். சரியா பிள்ளையா? ஏ மற்றும் பி என்ற பெருமானம் ஒன்றாக அமையும் போது த ஃபைனல் ஸ்டெப், விளைவு 1 0 உருவாக்குமாம். 1 0 உருவாக்குமா பிள்ளைகள்? 0 1 உருவாக்குமா? 0 1. இவங்க மாறி சொல்றாங்க 1 0 சொல்லி, அதனால பிள்ளை. ஏ மற்றும் பியின் பெறுமதிகள் 0 அமையும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், வெளியீடு 1 0 உருவாக்கும். இல்ல, 0 0 உருவாக்கும். 4வது, அதன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் வெளியீடு 1 1 அமையும். இல்லை, இது எங்களுக்கு பிள்ளை. கிளியர்? ரைட். அண்ட் தென் ஏயின் பெருமானம் 1 பியின் பெருமானம் 0 எந்த ஸ்டெப்ஸ் பிள்ளைகள்? எங்களுக்கு தேர்ட் ஸ்டெப் அமையும் போது விளைவு 0 வரும். விளைவுங்கிறது சம். டைரக்டா விளைவு வச்சாங்க பிள்ளைகள் சம். இங்க எங்களுக்கு பெருமானம் 1, இதனால பிள்ளை. இப்ப ஆன்சர் என்ன பிள்ளைகள்? ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன். ஏ மற்றும் பி ஆகிய இரண்டும் ஒன்றாக அமையும் போது வெளியீடு 0. ஸோ இங்க வெளியீடு என்று மென்ஷன் பண்ணது யாரு? சம்ம. கவனமா? ரைட். தினங்களுக்கு 61வது வினா. ஈஸியான கொஸ்டின் ஐ திங்க். ஓகே, ஓகே, இதுல பாத்துக்கோங்க பிள்ளைகள். தரப்பட்ட கொஸ்டின், ஏ சக சி, ஏ பிளஸ் சி, ஏ பிளஸ் சி, அண்ட் தென் ஏடி பிளஸ் ஏடி பார், ஏடி பிளஸ் ஏடி பார். ஓகே, ஏடி பிளஸ் ஏடி பார் பிளஸ் ஏசி பிளஸ் ஏசி பிளஸ் ஏசி பிளஸ் சி. இதை நாங்கள் வெரி சிம்பிளா சுருக்கலாம் பிள்ளைகள். இல்லைன்றீங்களா? கட்டும் ஈஸியா நாங்க சுருக்க முடிக்கலாம். எப்படி சுருக்கலாம் சொல்லுங்க? சொல்லுங்க. தொங்கல்ல பிள்ளைகள் நாங்க மிகைமை விதி அப்ளை பண்ணமாக இருந்தால் இவர் யார் பிச்சவன்? சி கிச்சம். வெரி குட், சி கிச்சமன். ரைட். மிகைமை விதி அப்ளை பண்ண பிள்ளைகள் சி கிச்சமன். எவ்வாறு கண்டுபிடிச்சிங்க?
ரெண்டு பக்கம் எங்களுக்கு சி இருக்குமாண்டா சி எங்களுக்கு ரிசல்ட்டா வரும். அல்லது நாங்க மேட்ச் படி செய்யறோம்னா இப்படி செய்வாங்க. எப்படி 10லையும் சியை காமன் எடுப்பாங்க. காமன் எடுத்தா ஏ சக அங்கால ஒன்று வரப்போது சி இன்டூ 1 எங்களுக்கு யார் பிள்ளைகள் சி. இதைத்தான் மிகைமை விதி சொல்லுது. ரெண்டு பக்கம் சி இருக்கா பார்த்து நீ போடு. என்னத்தை போடு சிய போடு. ரைட். சக இப்ப சொல்லுங்க பிள்ளைகள் பிரக்கெட்டுக்குள்ள ரெண்டுலையும் நான் யார் காமன் எடுக்கலாம்? ஏ காமன் எடுக்கலாம். ஏ காமன் எடுத்தா டி பிளஸ் டி பார் அப்படின்னு வருவார். ஓகே, டி பிளஸ் டி பார். முன்னுக்கு யார் இருக்கு? ஏ சக சி எங்களுக்கு இருக்கு. இப்ப சொல்லுங்க ஏ சக சி எங்களுக்கு ஏ சக சி தான் பிள்ளைகள். இப்ப சொல்லுங்க ஏ இன்டூ 1 இது எங்களுக்கு ஏ தான். அண்ட் தென் சக சி. இப்ப எங்களுக்கு ஏ சக சி இருக்கு. தெனிங்கால எனக்கு ஏ இருக்கு. தெனிங்கால யார் இருக்கு பிள்ளைகள்? சி இருக்கு. ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் எங்களுக்கு என்ன வரப்போதும்? சில பாட்டி அடைப்பு நீக்கி செய்வாங்க. சரியா? அடைப்பு நீக்கிற பாட்டி எப்படி செய்வாங்கண்டா ஏயால ஏ பெருக்குவாங்க. பெருக்குன்னு என்ன வரப்போ பிள்ளைகள்? குயிக். இப்படி செய்யற பாட்டி இருக்கு. இது இப்படி செய்யற பாட்டி இருக்கு. ஏ இன்டூ ஏ சக சி இன்டூ ஏ சக அங்கால திரும்ப அடைப்பு நீக்குங்க. ஏ இன்டூ சி சக சி இன்டூ சி. ஏ இன்டூ ஏ எங்களுக்கு ஏ, இது எங்களுக்கு ஏசி, இது எங்களுக்கு ஏசி, இது எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? சிசின்னு சொன்னா சி இன்டூ சி எங்களுக்கு யாரு? சி. ரைட். ஸோ இதுல அவங்க காமன் எடுத்தாங்கன்னா பிள்ளைகள் யாரு வரப்போது எங்களுக்கு? ஏ வரப்போது. சக இதுல காமன் எடுத்தாங்கன்னா யார் வரப்போதுரா? சி வரப்போகுது. எதை பேஸ் பண்ணி? மிகைமை விதியில. அதை விட பிள்ளைகள் நீங்க சிம்பிளா பாருங்களேன். அடைப்பு நீக்கத்தோட இருந்தவள சிம்பிளா இவருக்கு பிரக்கெட்டை போடுங்களேன். ஓகே, இப்ப சொல்லுங்க ஏசியோட ஏசக சியோட ஏசக சியை நாங்க பெருக்கணும்னா வர ஃபைனல் ரிசல்ட் என்ன பிள்ளைகள்? ஏசக சி. எப்படி செஞ்சாலும் எங்களுக்கு ஆன்சர் ஒன்று தானே வரும். விட இருக்காடா? ஏசக சி. எஸ், எங்க இருக்கு? செகண்ட் ஒன். எப்படி செஞ்சாலும் பிள்ளைகள் ஆன்சர் ஒன்று தான். சம்டைம் நீங்க உள்ளுக்குள்ள இருந்து அடைப்பு நீக்கி பிரக்கெட்டை சுருக்கி எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கலாம். எப்படி செஞ்சாலும் மெத்ஸ் தானே. மெத்ஸுங்கிறதால எங்களுக்கு விட மாறாத பிள்ளைகள் எல்லாமே சேம் தான் பாருங்க. இதுல மெத்ஸ்ல செஞ்ச பாட்டி இப்படி செஞ்சுட்டு வரும். இவ்வளோ ஸ்டெப்ஸையும் எடுக்கும். அதை விட எங்களுக்கு சிம்பிள் என்ன பிள்ளைகள்? ஏ சகசி இருக்கு, இங்காலையும் ஏ சகசி இருக்கு. ஏ பிளஸ் சியோட ஏ பிளஸ் சியை பெருக்குனா என்ன பிள்ளைகள்? சேம் ஏ பிளஸ் சி. ஓகே, ரைட். இப்ப அடுத்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. வினா இலக்கம் 62. சார் ஸ்க்ரீன் அரைவாசி வந்துருக்குது. பிள்ளைங்களே ஸ்க்ரீன் அரைவாசி வந்துருக்குது சார். ஸ்கிரீன் அரைவாசி இதுதா? ஓ ஓ சார். ஐயோ கொஞ்சம் இருங்க. இப்ப பாருங்க. சார் முதல்லையும் சரியா தான் சார் இருந்தது. இவனை டச் பண்ணி ஜூம் பண்ணி விட்டாங்களாக்கும் அவனோட ஸ்கிரீன்ல. நீங்க உங்களுடைய ஸ்கிரீன்ல வந்து டச் பண்ணி சம்டைம் ஜூம் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ ஓகேயா பாருங்க. மற்றவங்களுக்கு ஓகேயா? ஓ இப்போ ஓகே சார். ஓகே, ஸோ இதில் நாங்கள் இப்போ பார்க்க வேண்டியது பிள்ளைகள் 62வது எம்சிக்யூ. 62வது எம்சிக்யூ பாருங்க. எக்ஸ் பார் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் பார் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் பார் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் x into x, okay, y plus x into x into x plus y bar into x plus y bar. இதுவும் ஈஸியான சுருக்கல் பிள்ளைகள். முதலாவது நாங்கள் அடைப்பு நீக்கலாம் அல்லது மிகைமை விதியை நாங்கள் அப்ளை பண்ணலாம். மிகைமை விதியை அப்ளை பண்ண பாட்டி சொல்லுங்க பார்ப்போம். டைரக்டா என்ன ஆன்சர் பிள்ளைகள்? ஒரு பக்கம் பார் வந்திருக்கு, மற்ற பக்கம் சோடியா வந்திருக்கு. தனியா வந்தது யார் எங்களுக்கு? எக்ஸ் பார். ரெண்டையும் பிரிச்சது யாரு? இன்டூ மற்றால் யாரு பிள்ளைகள்? ஒய். அல்லது மெத்ஸ் படி செய்யற பாட்டி அடைப்பு நீக்கிங்க. கேஸ் இல்ல. எக்ஸ் பாரால இவர் அடைப்பு நீக்கினா பிள்ளைகள் எக்ஸ் பார் இன்டூ எக்ஸ் சக எக்ஸ் பார் இன்டூ சொல்லுங்க எக்ஸ் பார் இன்டூ ஒய் சக ஒய் சக எக்ஸ் இன்டூ எக்ஸ் எங்களுக்கு என்ன பிள்ளைகள்? சேம் எக்ஸ் தான். தென் இன்டூ அங்கால எக்ஸ் சக ஒய் பார். ரைட். எக்ஸ் பார் இன்டூ எக்ஸ் எங்களுக்கு 0 சக எக்ஸ் ஒய் எங்களுக்கு இருக்கார் பிள்ளைகள்
அதே மாதிரி y எங்களுக்கு இருக்கா, அதே மாதிரி x எங்களுக்கு இருக்கா? சொல்லுங்க, டவுட் இருக்கா? எக்ஸுக்கு பார் போடு கிடக்குல, எக்ஸ் பார் ஒய் வருது. எங்க? இங்கயா? ஓம் சார். x bar into x ஆக x bar into y, ரைட், ஓகே. தென் இன்டூ இங்க எங்களுக்கு x ஆக y bar அப்படின்னு சொல்லி இருக்கு, ரைட். இப்போ பூஜ்ஜியத்தோட நாங்க இந்த கோவையை கூட்டின பிள்ளைகள் அந்த கூட்டுற கோவை தான் எங்களுக்கு வரப்போகுது. என்ன கோவை? x bar y சக y சக x பிரக்கெட்டுக்குள்ள பிள்ளைகள் x சக y bar. ஓகே, இப்ப சொல்லுங்க, இவங்க ரெண்டு பேரையும் சுருக்கணும் என்ன ஆன்சர் வரும்? பைவர் y வரும். இதுக்கு ஷார்ட்கட் பிள்ளைகள் மிக விதி. இல்லாட்டி நீங்க y காமன் எடுத்தா x பார் சக 1 வருவார், ஒன்றோட யாரை கூட்டினாலும் ஒன்று தான். 1 இன்டூ எங்களுக்கு y ஆறு பிள்ளைகள் y. அல்லது ஷார்ட்கட் மிக விதி எவ்வளவு நாங்க அழகா படிச்சிருக்கோம். ஸோ ரெண்டு பக்கமும் எங்களுக்கு y வந்த பிள்ளைகள் y ரிசல்ட்டா வருவார் சக அங்கால வார்த்தை யாரு? x. தென் இங்கால வார்த்தை யாரு பிள்ளைகள்? x சக y பார். இப்ப சொல்லுங்க, ரெண்டுல நீ யாரை காமன் எடுக்கலாம் பிள்ளைகள்? x காமன் எடுக்கலாம். x காமன் எடுத்தா x ஆக, பிகாஸ் இது பொஸ்கோவை, x ஆக y இன்டூ y பார் வருவார். ஸோ x ஆக y இன்டூ y பார் எங்களுக்கு 0. 0வோட x கூட்டினா வர ஃபைனல் ரிசல்ட் என்ன பிள்ளைகள்? x. எங்க இருக்கு ஆன்சர்? செஞ்சதுலே மிஸ்டேக் இருக்கா? செக் பண்ணுங்க. சார் கீழே மிஸ்டேக்? ஓ சொல்லுங்க. எக்ஸ் பார் ஒய் ப்ளஸ் ஒய்யை ஒய்னு போட்டுட்டு எங்கடா? எக்ஸ் பார் ஒய் ப்ளஸ் ஒய் எந்த லைன் சொல்லுங்க? தேர்ட் லைன். செகண்ட் லைனா? தேர்ட் லைன். தேர்ட் லைன்ல எக்ஸ் பார் ஒய் ப்ளஸ் ஒய்யை ஒய்னு போட்டுட்டு y போட்டு அடுத்ததுக்கு மிக விதியை யூஸ் பண்ணா அது எக்ஸ் தானே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் தானே வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க நாங்க எதுக்கு திரும்ப ரிப்பீட் எழுதிருக்கோம்? இது அந்த கோவையை பார்த்து எழுதுறேன்னா கொஞ்சம் இருங்க. எக்ஸ் பார் ஒய் சக ஒய் சக எக்ஸ். ஓகே, சக எக்ஸ். தென் நீங்கள் நான் என்ன எழுதியிருக்கேன்? எக்ஸ் சக ஒய் பார். இங்க எங்களுக்கு y வரப்போது, அங்கே யார் வந்திருக்கு? எக்ஸ் வந்திருக்கு. நான் சொல்றேன் சார், அந்த எக்ஸை ப்ராக்கெட்ல சேர்க்காம எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பாருக்கு மிகமே போட்டால் எக்ஸ் தானே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களா, இந்த லைனோட கொஞ்சம் நான் அப்படியே ரிமூவ் பண்ணி எடுக்க முடியாது, ரைட். இந்த லைனோட கொஞ்சம் ரிமூவ் பண்ற வெயிட் பண்ணுங்க. செஞ்சதுல ஏதோ மிஸ்டேக் இருக்கு, என்னோட பார்த்துட்டு வருவோம். ஸ்க்ரீன்ல செய்யறது சரியான கஷ்டம், பிசிக்கல் போர்டுனா பரவாயில்ல, ரைட். இப்போ கவனிங்க, இப்போ எங்களுக்கு கோவையை நாங்கள் அழகாக கூட்டி எழுதுறோம் பிள்ளைகள். இங்க ஒரு கேஸும் இல்லை. எக்ஸ் பார் ஒய் இருக்கு, தென் எக்ஸ் இருக்கு பிள்ளைகள். அங்கால யார் இருக்கு? எங்களுக்கு எக்ஸ் ஆக ஒய் பார் இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்களேன், இது வாரம் எங்களுக்கு என்ன? ஒய் எல்லோ ஒய் ஆக எக்ஸ். இங்கால யார் இருக்கு? எங்களுக்கு எக்ஸ் ஆக ஒய், ரைட். இப்போ கவனிங்கோ, நீங்க பிரக்கெட் பண்ண முதல் பிள்ளைகள் பார்க்கணும். இங்க எங்களுக்கு இன்டு இருக்குண்ணே, ரைட். இப்போ இவரை சுருக்குங்க நீங்க. எங்களுக்கு வந்திருக்க பிள்ளைகள் ஒய் ஆக அண்ட் தென் ஒய் ஆக. எங்களுக்கு யார் வந்திருக்கு? எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஆக ஒய். ஓகே, இப்போ சொல்லுங்க, ஒய் ஆக ரெண்டு பக்கம் எக்ஸ் வந்த அப்படியே ஆன்சர் என்ன? சார் அது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பார். எக்ஸ் பிளஸ் வேயா ஹியர், ரைட், ஓகே, ஒய் பார். இங்க எங்களுக்கு என்ன ஆன்சர்? ஒய் பார். உங்களுக்கு செக் பண்ணுங்க அப்படி இல்லை கோவையில் அஞ்சுரியான்னு சொல்லி எல்லா லைனையும் செக் பண்ணுங்க. எக்ஸ் பார் ஒய் ஓகே, ஒய் ஓகே, எக்ஸ் ஓகே, எக்ஸ் ஆக ஒய் பார் எங்களுக்கு ஓகே. இந்த லைன்ல எங்களுக்கு ஒய்யை காமன் எடுக்கலாம் பிள்ளைகள், இங்க எக்ஸை காமன் எடுக்கலாம், இங்க எங்களுக்கு எக்ஸ் ஆக ஒய் பார். ஸோ ஒய் ஆக எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஆக ஒய் பார், ரைட். இப்போ சொல்லுங்க நீங்க, ஒய் ஆக இங்க நாங்க மேட்ச் படி சுருக்கணும் பிள்ளைகள். எங்களுக்கு வரப்போகுது எக்ஸ் இன்டூ எக்ஸ், எங்களுக்கு எக்ஸ் தான் சக எக்ஸ் ஒய் பார் வரும். மீண்டும் நீங்க யாரை காமன் எடுப்பீங்கன்னா எக்ஸை காமன் எடுப்பீங்க. அதை விட ஷார்ட்கட் மிகைமை விதி அப்ளை பண்ண பிள்ளைகள். ரெண்டு பக்கமும் எக்ஸ் இருக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் எங்களுக்கு என்ன பிள்ளைகள்? எக்ஸ் இருக்கு ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆன்சர். அவனும் அந்த எதுவும் லைன்ல எதுவும் பார்ல எதுவும் மிஸ் பண்ண பிள்ளைகள் கையோட நீங்க சொல்லிவிடணுமா? ஏன்னா எல்லாம் எழுதுனப்ப இது செய்யறது கஷ்டம். சார் ஒருக்கா அந்த முதல்ல செஞ்ச இருக்கு போனேன். ஓகே, சார் கொஞ்சம் இதுல இப்போ எக்ஸின் எக்ஸ் உள்ள பெருக்கினா கொஞ்சம் இருங்க. எதை சொல்றீங்க? நான் படிச்சது இல்லை என்னையா? ஓ சார் இப்போ இந்த அழிச்சதுல ரைட். அழிச்சதுல நமக்கு என்ன வந்திருக்கு?
இப்போ இங்க வந்து பார் போட்டிருந்தோம் என்ன, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட், இங்க நாங்க இவருக்கு பார் போட்டிருந்தோம். அப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுதா, y சக எக்ஸ் இன்டூ எக்ஸ் சக y பார்ட்ல இருக்கு. சொல்லுங்க. இப்ப இதோ உள்ள பெருக்கினா எக்ஸ் இன்டூ எக்ஸ் இப்ப பெருக்குன எங்களுக்கு என்ன அடுத்தது வருது தெரியுமா, y சக இவரால பெருக்குனா என்ன வரப்போகுது, எக்ஸ் இன்டூ எக்ஸ்னு சக திரும்ப இவரால பெருக்குனா எக்ஸ் y பார். என்னடா இல்லை சார். ஓகே ஓகே ஓகே. நீங்க இந்த பிளஸ் பாத்தீங்களா? ஆமாம் ஆமாம். நாங்க இதுதான் பாக்குது, எக்ஸுக்கு பக்கத்துல என்ன இருக்கு, இன்டூ எக்ஸ், தென் இது சக, ரைட், எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் எக்ஸ் இன்டூ y பார். இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். y பிளஸ் எக்ஸ் இன்டூ எக்ஸ் எங்களுக்கு என்ன, எக்ஸ் சக அங்கால யார் வரப்போகுது, எக்ஸ் y பார். இதை நீங்க மாத்தியும் எடுக்கலாம் மிக விதி அப்ளை பண்றதுக்காக, அல்லது ரெண்டுலையும் நீங்க எக்ஸ்ட்ரா காமன் எடுத்தாலும் உங்களுக்கு என்ன வரப்போகுது, 1 பிளஸ் ஒய், முன்னுக்கு யார் இருக்கு, ஒய். ஸோ ஒய் பிளஸ் எக்ஸ் இன்டூ 1 எங்களுக்கு என்ன, ஒய் பிளஸ் எக்ஸ். ஓகேவா? ஓகே சார். ரைட். சார் தேர்ட் லைன்ல இருந்து செஞ்சு காட்டுங்களேன். தேர்ட் லைன்ல இருந்தா இங்க பாருங்க, ஒரு கஷ்டமும் இல்லை, இதுல எந்த கஷ்டமும் இல்லை. நீங்க அழகா டைரக்ட் அப்ளைகள் விதிகள் அப்ளை பண்ணி கடும் ஷார்ட்டா வந்து சுருக்கிடலாம். கடும் சிம்பிளான கணக்கு இது. பாருங்க, போர்டு இதுக்கு முன்னால செஞ்சிருக்கலாம். பாருங்க, எக்ஸ் பார் இன்டு எக்ஸ் எங்களுக்கு 0, ரைட். இதுவும் எங்களுக்கு தேவையில்ல. டைரக்டாவே நாங்க சுருக்காமல் பிள்ளைகள் மிகமை விதிக்கு வந்துக்கலாம். டைரக்டாவே நாங்க மிகமை அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்றது, இங்க பாருங்க, இங்க எங்களுக்கு எக்ஸ் பார் இருக்கு, அங்க அலெக்ஸ் இருக்கு. தனியா வந்தது யாரு, எக்ஸ் பார். ரெண்டையும் பிரிச்சது யாரு, இன்டூ. அப்ப இங்க இன்டூ வைங்க, மச்சால் யார் எங்களுக்கு, ஒய். கேஸ் முடிஞ்சு. தென் சக அங்க சொல்லுங்க, ஒய் சக எக்ஸ் இன்டூ எக்ஸ் எங்களுக்கு என்ன, எக்ஸ். தென் இன்டூ அங்கால வாதி யார் பிள்ளைகள், எக்ஸ் சக ஒய் பார். ஓகே, இப்ப இதெல்லாம் எங்களுக்கு கூட்டலா இல்லையா, நான் எழுதலாமா இதை எப்படி, மிகமை அப்ளை பண்ண அப்ளைகள் இங்க யார் வரப்போது, ஒய். தென் சக அங்கால யார் வரப்போது, எக்ஸ். தென் இங்கால யார் இருக்கு, எக்ஸ் சக ஒய் பார். இப்ப சொல்லுங்க, இதுக்கு மிகமை அப்ளை பண்ணுங்க. ரெண்டு பக்கம் எக்ஸ் வந்திருக்கு, அப்ப யார் எங்களுக்கு, எக்ஸ். முன்னுக்கு யார் வந்திருக்கு, ஒய். இது வெரி ஷார்ட்கட் எங்களுக்கு, பிகாஸ் எல்லாத்துக்கும் நான் யார் அப்ளை பண்ணிக்கேன், மிகமை விதியை மாத்திரமே அப்ளை பண்ணி இவரை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, எப்படி சுருக்கணும் பிள்ளைகள் எங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் சேமா தான் வரும். ஃபைனல் ஆன்சர் எங்களுக்கு பிழைக்காது. ரைட், இது ஈஸி மெத்தட். அதுக்காக தான் விதியை கொஞ்சம் பாடமாக்கி எடுங்கடான்னு சொன்னேன். விதியை பாடமாக்காட்டிட்டா நாங்கள் மேத்ஸ் படி அஞ்சு வேணும். ஏபி சக ஏபி முழுவதின் பார், ஏபி சக ஏபி முழுவதின் பார். இருங்க, ஏபி சக ஏபி முழுவதின் பார். ஒன்றுமே நீங்க இந்த பாரை கலட்டிங்கன்னா சரி, ஃபைனல் ஆன்சர் வரும். எங்களுக்கு ஏபி இருக்குது, தென் சக ஏ இந்த பார் ஏ பார், சக பி இந்த பார் என்ன, பி பார். எல்லாமே கூட்டல் எங்களுக்கு இல்லையா, எல்லாமே கூட்டல். சொல்லுங்க நீங்க, இதை நாங்க மிகமை விதியை அப்ளை பண்ண போறோம். என்ன வரப்போது, ஒரு பக்கம் ஏ பார் பி பிளஸ் ஏ பார். தினங்கால யார் தான் பி பார். நாங்க இதை ஒழுங்கா எழுதுற மாட்டா, ஏ பார் சக பி சக பி பார். ஸோ ஏ பார் சக பி சக பி பார் எங்களுக்கு ஒன்று. ஸோ ஒன்றோட நாங்க யாரை கூட்டினாலும் ஒன்று தான் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் அங்க இருக்கு, ஆன்சர் ஃபோர்த் ஒன் இல்லையா, ரைட். இப்ப 64 பாருங்க, எக்ஸ் இன்டு ஒய் சக ஒய் பார் சக ஒய் பார் செட். ஓகே, இந்த 2-3 மேல செஞ்சு காட்ட பாருங்க. எக்ஸ் இன்டு ஒய் சக ஒய் பார் செட் சக ஒய் சக ஒய் பார் செட் சக ஒய் பார் செட் பார், ஒய் பார் செட் பார். நாங்க விதி அப்ளை பண்ணி செய்வோமா, மிகமை விதியை சொல்லுங்க. அப்போ எக்ஸ் இன்டு இவங்க ரெண்டு பக்கமுமே யார் வந்திருக்குடா, ஒய் பார். நான் யாரை காமன் எடுக்கலாம், யாரை காமன் எடுக்கலாம், ஒய் பாரை காமன் எடுத்தா ஜெட் சக ஜெட் பார் வரப்போது. அல்லது இவங்கள செய்யுங்க, அப்போ ஒரு பக்கம் ஒய் வந்திருக்கு, மற்ற பக்கம் ஒய் பார் வந்திருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாருங்களுக்கு காமன், யார் எடுக்கலாம் நாங்க சுருக்கி, ஒய் சக
y சக z எடுக்கலாம். தென் சக அங்கால வாதங்களுக்கு என்ன y பார் z பார். ஓகே, தென் x இன்டூ இப்போ நீங்க சொல்லுங்க y சக இங்க z இருக்கு, அங்க z பார் இருக்கு, தனியா வந்தது யார் z, மற்றால் யாரு அங்கால y பார். இப்போ சொல்லுங்க x இன்டூ y சக y பார் சக z. அப்போ x இன்டூ y சக y பார் எங்களுக்கு 1 சக z. ஸோ ஃபைனல் ஆன்சர் எங்களுக்கு என்ன x. தென் மெத்தட் 2 சி x இன்டூ y சக y பார் z சக y பார் z பார். ஓகே, ஒரு பிள்ளை இப்படியும் செய்யும் அப்படி மேட்ச் படி x இன்டூ y இருக்கு சக இவங்க ரெண்டு பேர்ல யாரை காமன் எடுக்க மாட்டா y பார காமன் எடுக்கும். காமன் எடுத்தா z சக z பார் வரப்போகுது. ஓகே ரைட், x இன்டூ y சக y பார் இன்டூ செட்டோட z பார் நாங்கள் கூட்டின பிள்ளைகள் உண்டு. ஓகே, ஸோ x இன்டூ y சக y பார் இன்டூ 1 எங்களுக்கு என்ன தம்பி y பார். ஸோ x இன்டூ y சக y பார் எங்களுக்கு 1 இன்டூ x எங்களுக்கு யாரு பிள்ளைகள் x. ஓகே, அல்ல ஒரு பிள்ளை எப்படியும் செய்யலாம் எப்படி x இன்டூ y சக y பார் z சக y பார் z பிளஸ் y பார் z பார் என்று சொல்லி கோவை இருக்கு. ஒரு பிள்ளை இப்படியும் செய்யலாம் எப்படி தெரியுமா ஃபுல் அடைப்பு நீக்கியும் செய்யலாம். செஞ்சா எக்ஸால y பெருக்குனா xy சக எக்ஸாலை வர பெருக்குனா x y பார் z சக எக்ஸாலை வர பெருக்குனா x y பார் z பார். ஓகே, ஸோ இப்போ சிம்பிளா நாங்கள் சுருக்கலாம் பிள்ளைகள் எங்களுக்கு கடன் சிம்பிள் சுருக்கல் பாருங்க. இவங்க ரெண்டு பேர்லையும் நாங்கள் யாரை காமன் எடுக்கலாம் பிள்ளைகள் x y வர காமன் எடுக்கலாம். x y வர காமன் எடுத்தா z பிளஸ் z பார் வரப்போகுது. முன்னுக்கு யார் வரப்போகுது xy. அப்போ xy சக xy பார் இன்டூ 1. ஓகே, ஸோ xy சக xy பார். ஸோ நாங்கள் எக்ஸா காமன் எடுத்த பிள்ளைகள் y சக y பார். அப்போ x இன்டூ y சக y பார் எங்களுக்கு 1 இன்டூ x எங்களுக்கு யாரு x. அல்லது இதை விட ஷார்ட்கட் என்ன தெரியுமா, இதை விட ஷார்ட்கட் ஒரு பிள்ளை இந்த இடத்துலயே முழுவதுமாக யாரை காமன் எடுக்கலாம் பிள்ளைகள் எக்ஸ காமன் எடுக்கலாம். அப்படி எக்ஸ காமன் எடுக்குமெண்டா முன்னுக்கு எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கும் பிள்ளைகள். ஸோ 1 பிளஸ் y பார் பிளஸ் y பார் செட் பிளஸ் தென் எங்களுக்கு யாரோட பிள்ளைகள் இங்கால y பார் செட் சம்திங். ஸோ ஒன்றோட யாரை கூட்டாலும் ஒன்று எக்ஸ் இன்டூ 1 வந்து எக்ஸ். எப்படி செஞ்சாலும் பிள்ளைகள் எங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகே, எங்க இருக்கு ஆன்சர் எது மிஸ்டேக் இருக்கா? ஓ ஆன்சர் இல்லையா? செஞ்ச பாட்டி இருக்கு ஆன்சர் எக்ஸ். ஆல்ரைட், ஹியர் தேர்ட் ஒன். டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்லையே. ஓகே, நான் இதோட வைண்ட் அப் பண்ற பிள்ளைகள். நாளைக்கு காலையில நாங்கள் 4:30 சந்திப்போமா. 4 மணிக்கு போட்டிருக்கேன், 4:30 ஜாயின் ஆகுங்க. 4:30 வந்து நாங்கள் ஜாயின் பண்ண மாட்டோம் பிள்ளைகள். நாளைக்கு 100 MCQ முடிச்சுடுவோம் கையோட காலையில முடிச்ச முன்னாடி அடுத்த கிளாஸ் நாங்கள் ஸ்ட்ரக்சர் பாட தொடங்க. சரி ஓகே, அப்போ நாளைக்கு காலையில மறக்காம கொஞ்சம் 4:30க்கெல்லாம் எல்லாரும் எழுப்ப பாருங்க. இதை முடிச்ச மாதிரி சொன்னால் நாங்கள் அடுத்த வீக் அடுத்த 100 MCQ செய்ய பார்க்கணும்னா குயிக்கண்டு நாங்கள் எல்லா யூனிட்டையும் வந்து கவர் பண்ணணும். சரியா? ஓகே, பாய், குட் நைட்.